Hello everyone, welcome back to this week's current affairs analysis, and this is the second weekly current affairs analysis. In this article we are going to discuss about 6 to 7 important articles of this week, and on the 6 to 7 மட்டும் தான் important அப்படிங்கிறது கிடையாது. So apart from this, ஒரு per day க்கு வந்து பாத்தீங்கன்னா 7 to 8 articles we are posting it in our website. So அந்த articles போக அதுல எது important and exam perspectiveல நமக்கு எல்லா papersக்கும் எது relevant இருக்குமோ அதை மட்டும் that is we are making it in the form of a video. And admissions are open for the assured posting program 2026, and already I have explained what's mean by assured posting program, and that is we are providing you the own your dedicated study space in our two locations, that is Erode as well as in Coimbatore. And if you are interested, please note this number and reserve your seat today. And that is in your dedicated study space you can avail the individual cabins, library as well as the mentorship guidance. Okay, let's get started with the today's news analysis. First topic is Supreme Court stays local order giving itself jurisdiction over the high courts. Okay, so அப்போ இந்த டைட்டில்ல என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம கண்ட்ரியில் லோக்பால் அண்ட் லோகயுக்தா அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அந்த லோக்பால் அண்ட் லோகயுக்தாஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த பப்ளிக் சர்வன்ட்ஸ் யாராச்சும் கரப்ஷனில் இன்டல்ஜ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அவங்க மேலே எடுக்கக்கூடிய த கேசஸ், தட் இஸ் என்ன மாதிரி கேசஸ் அவங்க எடுக்கலாம், என்ன மாதிரி ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், அதுக்கு என்ன லாஸ் இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ லோக்பால் ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் பியூரோக்ரேட்ஸ் ஆர் சிவில் சர்வன்ட்ஸ் and lokayuktas for the concerned state government. Okay, so இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அண்ட் அதில் நடந்த ப்ராப்ளம் தான் வந்து we are going to discuss. That is, அப்போ இதில் என்ன பிரச்சனை ஆச்சு அப்படின்னா the suo motu cognizance. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்பெஷல் பெஞ்ச் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த லோக்பாலோட தட் இஸ் ஆல்ரெடி அவங்களே சுப்ரீம் கோர்ட்டே தாமாக முன் வந்து ஒரு இந்த ஜுரிஸ்டிக்ஷனை இந்த இஷ்யூவை அவங்க வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இப்போ லோக்பால் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஹை கோர்ட் ஜட்ஜஸ், நாட் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், நாட் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் ஹை கோர்ட் ஜட்ஜஸ் ஆட்டோமேட்டிக்லி தே வில் கம் அண்டர் த லோக்பால் அண்ட் லோகயுக்தாஸ் ஆக்ட் ஆஃப் 2013. ஸோ இதை தான் லோக்பால் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி சொன்னதுனால நீங்க எப்படி ஜுடிஷியரிக்குள்ள இன்டர்ஃபியர் ஆகலாம், ஸோ திஸ் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஸோ இந்த ப்ரொவிஷன்ஸை ஸ்ட்ரைக் டவுன் பண்ணாங்க. அதுதான் இந்த ஆர்டிகல். ஓகே, ஸோ இதுக்கு லோக்பால் என்ன ஆர்குமெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஹை கோர்ட்ஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை த ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் பிரிட்டிஷ் ஆக்ட்ஸ். பட் சுப்ரீம் கோர்ட் அப்படி கிடையாது. அது வந்து நம்மளோட இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் மூலமாக சுப்ரீம் கோர்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கான்ஸ்டிடியூஷனுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணதெல்லாம் நாங்கள் வந்து விட்டுடுறோம். ஸோ பிரிட்டிஷோட ஆக்ட்ஸ்க்கு கீழே என்னென்ன ஆஃபீஸர்ஸ்லாம் இருக்கோ அந்த ஆஃபீஸர்ஸ்க்கு எல்லாமே வந்து லோக்பால் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது அப்படிங்கிறது தான் லோக்பாலோட ஒரு கிளைம். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஸோ தட் இஸ் கிளியராக அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ வி ஆர் எக்ஸ்க்ளூடிங் த ஜட்ஜஸ் ஆஃப் த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஆர் எக்ஸெட்ரா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ தட் இஸ் ஜான்வரி 3 லோக்பால் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ நோ அத்தாரிட்டி ஓவர் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஈவன் த சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, லோக்பாலோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எந்த ஆக்டுக்கு கீழே இருக்குன்னா, லோக்பால் ஆக்ட் 2013 செக்ஷன் 14 சப் கிளாஸ் 1. ஸோ அதில் ஹை கோர்ட்ஸும் இன்க்ளூடட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ நீங்கள் வந்து கோர்ட் அப்படிங்கிறது வந்து ஸோ நீங்கள் பிரிட்டிஷ் ஆக்ட்லேருந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னே வச்சுக்கோங்க. பட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன். ஸோ இட் இஸ் கம்மிங் அண்டர் த ஜுடிஷியல் இண்டிபெண்டன்ஸ். ஸோ நீங்கள் இதில் தட் இஸ் இன்வால்வ் ஆக முடியாது அப்படிங்கிறது தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஸ்டாண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த கன்ஃபியூஷன் போச்சு. ஃபைனலி ஜுடிஷியரி என்ன சொல்கிறாங்களோ அதுதான் வந்து த ஃபைனல் வேர்டிக்ட். இப்போ நம்ம லோக்பால் அண்ட் லோகயுக்தா பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு பேசிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா 2013 அண்ட் 13 இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. 2014 அது பாஸ் ஆகிடுது. அண்ட் இப்போ வரைக்கும் இட் இஸ் தட் இஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11 இயர்ஸ் ஆச்சு. இட் இஸ் ஃபங்க்ஷனல். ஓகே, இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, லோக்பால் ஃபார் த சென்டர் அண்ட் லோகயுக்தாஸ் ஃபார் த ஸ்டேட்ஸ். ஸோ பப்ளிக் சர்வன்ட்ஸ் யாராச்சும் கிரைம், சிவில் கிரைம் இல்லைன்னா இந்த மாதிரி கரப்ஷனில் யாரெல்லாம் இன்வால்வ் ஆகுறாங்களோ ஸோ அந்த பர்சன்ஸ் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்காக தான் இந்த இது கொண்டு வராங்க. அண்ட் இந்த லோக்பால் அண்ட் லோகயுக்தாஸ் எங்கே இருந்து இன்ஸ்பயர் ஆகி கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸ். அண்ட் அந்த ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் த ஆம்பட்ஸ்மேன் சிஸ்டம். ஸோ இதில் இருந்து தான் ஸோ அது வந்து தட் இஸ்
வாலண்டியராக யார் வந்து அவங்க மேலே கேசஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது ஸ்காண்டினேவியன் கண்ட்ரீஸில் இருக்கிற ஒரு நல்ல மாடல். அதை ஃபாலோ பண்ணி தான் இந்தியாவில் இது பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஸோ 2014 தான் இது தட் இஸ் அஃபிஷியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 1971 மகாராஷ்டிரா வாஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டேட் டு இம்ப்ளிமெண்ட் த லோகயுக்தா. அண்ட் இதோட அப்பாயின்மெண்ட் ப்ராசஸ், இதில் மெம்பர்ஸ்லாம் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் த சென்ட்ரல் கவர்மெண்ட் இட் இஸ் த பிரசிடென்ட் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஸ்டேட் கவர்மெண்ட் கவர்னர் அண்ட் த ரெக்கமெண்டேஷன்ஸ் பேஸ்ட் ஆன் த செலெக்ஷன் கமிட்டி. ஸோ அப்போது அந்த செலெக்ஷன் கமிட்டியில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் த Lokpal, it is the Prime Minister. For Lokayukta, it is the Chief Minister. Then Speaker of the Lower House, Leader of Opposition. So, இந்த இடத்துல ஒரு பிரச்சனையாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டென்யூர் ஆஃப் த மோடி கவர்மெண்ட்டில் லீடர் ஆஃப் த அப்போசிஷன் யாருமே கிடையாது. அதனால தான் அதுலேயே ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க. ஏன் லீடர் ஆஃப் அப்போசிஷன் கிடையாதுன்னா, ஸோ தட் இஸ் த 33% ஆஃப் த சீட்ஸ் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க தான் த லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது வரும். ஸோ அப்போது அந்த சீட்ஸ் கூட மினிமம் அந்த 33% கூட இல்லாதனால இந்தியன் நேஷனல் காங்கிரஸோ வர எந்த பார்ட்டிஸுமே வந்து லீடர் ஆஃப் அப்போசிஷன் அப்படிங்கிறது கிடையாது. பட் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொவிஷன் என்ன அப்படின்னா, இந்த சிங்கிள் லார்ஜஸ்ட் தட் இஸ் சிங்கிள் செகண்ட் லார்ஜஸ்ட் பார்ட்டி. இப்போ 545 சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 500 சீட்ஸ் வந்து some other parties are gaining 500 seats. Remaining 45ல ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 50 பார்ட்டிஸ் இருக்குன்னு நம்ம வச்சுக்கோம். ஸோ அந்த அவுட் ஆஃப் தட் 50 பார்ட்டிஸ் எந்த பார்ட்டிக்கு மினிமம் 5 to 6 சீட்ஸ் இருக்கோ அவங்க தான் கன்சிடர் அஸ் அ லீடர் ஆஃப் அப்போசிஷன் அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. ஸோ ஆர்எல்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ் இருக்கலாம், சீஃப் ஜஸ்டிஸ் இல்லை அப்படின்னா எனி ஒன் நாமினேட்டட் ஜட்ஜஸ் அண்ட் எமினன்ட் ஜூரிஸ்ட் நாமினேட்டட் பை த பிரசிடென்ட். ஸோ அந்த செலெக்ஷன் கமிட்டியில் லோக்பால் அண்ட் லோகயுக்தாஸை இது பண்ணுறதுக்கு செலெக்ஷன் கமிட்டியில் யார் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட காம்போசிஷன். ஸோ நமக்கு ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டெஃபினெட்லி ஒன் சேர்பர்சன் இஸ் மேண்டேட்ரி அண்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இல்லைன்னா ஃபார்மர் ஜட்ஜ் ஆர் குவாலிஃபைடு நான் ஜுடிஷியல் மெம்பர். ஸோ இன்கேஸ் அவங்க அவுட் ஆஃப் த ஜுடிஷியரியில் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா he must be a qualified non-judicial members and apart from that one chairperson போக மேக்ஸிமம் இல்லைன்னா 8 மெம்பர்ஸ் வரைக்கும் அந்த லோக்பால் கமிட்டியில் இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படி பார்க்கும்போது 50% ஜுடிஷியல் மெம்பர்ஸ் will be there. ஸோ ஒரு லோக்பால் ஆர் லோகயுக்தாவோட இதில் வந்து ஒரு 10 or 20 இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ let us assume that total strength is 10. ஸோ அந்த 10ல் 5 வந்து ஜுடிஷியல் மெம்பர்ஸ், ரிமைனிங் வந்து நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ். அந்த நான் ஜுடிஷியல் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான க்ரைட்டீரியா என்னென்னா மினிமம் 25 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் த ரெலவெண்ட் ஃபீல்ட். ஸோ நீங்கள் ஜுடிஷியரியில் இருந்து வரல, ஓகே, we will accept it. பட் உங்களுக்கு அந்த கன்சர்ன்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கா? ஓகே, இப்போ இந்த லோக்பாலில் இருக்கக்கூடிய லோகயுக்தாஸில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸை எப்படி ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ இட் கேன் பி ரிமூவ் பை த பிரசிடென்ட் ஆஃப்டர் அன் இன்கொயரி கண்டக்டட் பை த சுப்ரீம் கோர்ட். அண்ட் அந்த இன்கொயரியை இப்போ வந்து ஐ எம் தட் இஸ் சேர்பர்சன் ஆஃப் த லோக்பால் ஆர் லோகயுக்தா, என்னை வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஹேஸ் த பவர் டு டூ ஸோ. பட் அதுக்கு முன்னாடி என்ன ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று பிரசிடென்ட் வந்து நான் வந்து ஐ எம் நாட் ஃபங்க்ஷனிங் ப்ராப்பர்லி, ஐ எம் நாட் டூயிங் மை ஒர்க் அப்படின்னு நினச்சாங்கன்னா பை பிரசிடென்ட்ஸ் ரெஃபரன்ஸ் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு சிட்டிசன் இது மேலே தட் இஸ் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, ஹி இஸ் பயாஸ்ட், ஹி இஸ் நாட் நியூட்ரல் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா சிட்டிசனோட பெட்டிஷன். அப்படி இல்லைன்னா தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா a petition signed by the 100 member of parliaments. ஸோ 100 MPs தான் கொடுத்துருக்காங்க. அது லோக்சபா ராஜ்யசபா அப்படின்ற டீட்டெயில் ப்ரொவிஷன்ஸ் எதுவும் கிடையாது, 100 MPs. ஸோ இப்போ தட் இஸ் சேர்பர்சன் ஆஃப் த லோக்பால் ஆர் லோகயுக்தாஸ் நம்ம இது பண்ணணும் அப்படின்னா ஸோ 3 ஸ்டெப்ஸ் ஆகுது. ஒன்று பிரசிடென்ட் இது பண்ணணும், இல்லைன்னா சிட்டிசன், இல்லைன்னா 100 MPs சைன் பண்ணி தட் இஸ் பிரசிடென்ட்க்கு கொடுக்கணும். அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் அதை என்கொயரி பண்ணணும். இது எல்லாமே ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா எஸ் த பர்சன் கேன் பி ரிமூவ்ட். ஸோ ஓகே, லோக்பாலோட ஜூரிஸ்டிக்ஷன் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த ஆக்ட் என்ன தட் இஸ் எதன் அடிப்படையில் அவங்க வந்து ஃபங்க்ஷன் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா Prevention of Corruption Act 1988 that is committed by the Prime Minister, the safeguards and union ministers, MPs, the officers அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா gazetted officers group A இருந்து group D வரைக்கும் இருக்கக்கூடிய ஆஃபீஸர்ஸ் எல்லாமே கவர் ஆவாங்க. அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரொவிஷன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம் ஆர் சர்டைன் ப்ரைவேட் என்டிட்டிஸ். ஸோ லோக்பாலில் கவர்மெண்ட்க்கு மட்டும் கிடையாது, சர்டைன் ப்ரைவேட் என்டிட்டிஸை இன்கொயர் பண்ணுறக்கும் ஸோ தே ஆர் ஹேவிங் ரைட்ஸ். ஓகே, இப்போ பிரைம் மினிஸ்டரையே
இன்கொயரி பண்ணக்கூடிய ஒரு இவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனாக இருக்கும்போது அதுலேயே ஒரு சில தட் இஸ் பிரைம் மினிஸ்டர் நம்ம என்கொயரி பண்ணுறோம் அப்படின்னா ஸோ கேமரா அப்ரூவ்ட் பை கேமரா மஸ்ட் பி தேர், இட் மஸ்ட் பி அப்ரூவ்ட் பை 2/3 மெஜாரிட்டி ஆஃப் த லோக்பால். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்சிட்டிவ் ஏரியாஸில் நேஷ்னல் செக்யூரிட்டி இல்லை ரொம்பவே கான்ஃபிடென்ஷியல் ஏரியாஸில் ஸோ லோக்பாலை அதில் லோக்பாலுக்கு பிரைம் மினிஸ்டரை இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸாக இருக்கட்டும், இன்டர்னல் செக்யூரிட்டி இதாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஆர்டர்ஸாக இருக்கட்டும், பப்ளிக் ஆர்டர்ஸ், அட்டாமிக் எனர்ஜி, ஸோ இந்த மாதிரி ஸோ மேக்ஸிமம் இந்த இப்போ இங்கே மென்ஷன் பண்ணியிருக்க எல்லா ஃபீல்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டரோட போர்ட்ஃபோலியோஸாக இருக்கும். ஸோ அவரோட போர்ட்ஃபோலியோவில் இந்த முக்கியமாக இருக்கக்கூடிய இதை இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நாட் இன் த ப்ரொவிஷன்ஸ். அண்ட் லோக்பால் அண்ட் லோக்யுக்தாஸோட மெயின் எய்ம், ஸோ நம்ம ப்ரீவியஸ் தட் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ வேரியஸ் ஆஸ்பெக்ட்ஸ், ஸோ இப்போ ஒரு ஃபார் பாஸ்ட் 2 weeks or 3 weeks நம்ம ஃபாலோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா த பெண்டன்சி ஆஃப் கேசஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டினியூட்டி ஆஃப் த கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்கமிங் டேஸில் வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம பெண்டன்சி ஆஃப் கேசஸ் பற்றி பார்த்துருந்தோம், எதனால் பெண்டன்சிஸ், அதோட வே ஃபார்வர்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கேயும் அதே மாதிரி தான். ஸோ எதுக்காக லோக்பால் அண்ட் லோக்யுக்தா அப்படின்னா ஸோ அந்த கிரைம் இல்லைன்னா அவங்களோட இந்த கரப்ஷன் கேசஸ்லாம் வந்து ரொம்ப அதிகமாக சுப்ரீம் கோர்ட் ஆர் சிவில் கோர்ட்ஸ் வந்து என்கொயரி பண்ணுறது, அவங்களோட டைமை கம்மி பண்ணணும் அண்ட் ஒரு ஸ்பீடி டிசிஷன். ஸோ ஆர்எல்ஸ் அப்படி இருக்கும்போது 6 months வந்து டைம் கேப்குள்ளே ஸோ என்டையர் ப்ராசஸையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ அந்த 6 monthsக்குள்ளே அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஸோ இதோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லோக்யுக்தாஸோட இது பார்க்கும்போது சீஃப் மினிஸ்டர், மினிஸ்டர், எம்எல்ஏ, ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் அகெயின்ஸ்ட் சர்டன் பிரைவேட் என்டிட்டிஸ். ஸோ அந்த பிரைவேட் என்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இன்க்ளூடிங் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு குவைட் இம்பார்ட்டண்ட். ஓகே, இன்கேஸ் ஸோ ஃபால்ஸ் கமிட்மெண்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் கொடுத்தாங்கன்னா ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இவங்கனால அப் டு 1 lakh rupees ஃபைன், இல்லைனா 1 year ஆஃப் ஜெயில். அண்ட் பப்ளிக் சர்வன்ட்ஸ் இந்த மாதிரி கரப்ஷனில் இன்வால்வ் ஆனாங்கன்னா 5 to 7 years ஆஃப் ஜெயில். அண்ட் கிரிமினல் மிஸ்கண்டக்ட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 7 to 10 years ஆஃப் ஜெயில். ஸோ அந்த நேச்சர் ஆஃப் த கிரைமை பொறுத்து அவங்களோட பனிஷ்மெண்ட்டோட இது மாறும். ஸோ இது எல்லாமே நல்ல ப்ரொவிஷன்ஸ். இப்போ வந்து கரப்ஷன் கேசஸில் தட் இஸ் வேர்டிக்ட் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வரைக்கும் ரொம்ப லேட் ஆகிற மாதிரி இருந்தாலும் 6 monthsக்குள்ளே இவங்க பண்ணுறாங்களா? பட் அப்படி பண்ணியிருந்தா ஒரு 11 yearsல எவ்வளவோ கேசஸ், எவ்வளவோ கரப்ட் ப்ராக்டிசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ணியிருக்க முடியும். பட் நம்மளால பண்ண முடியல. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் தீஸ் சேலஞ்சஸ். ஸோ அப்படி என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குன்னா அவங்களோட ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிறது, ஸோ எந்தெந்த கேசஸ்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அவங்களோட லிமிட்ஸ் என்ன, ஸோ அந்த மாதிரி நிறையா லிமிட்ஸ் இருக்கிறதுனால ஸோ சர்டன் கேட்டகரி ஆஃப் பப்ளிக் சர்வன்ட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிக் ஏரியா ஆஃப் கவர்னன்ஸை மட்டும்தான் லோக்பால் வந்து இது பண்ண முடியும். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ தே ஆர் நாட் கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் ஆர் தே ஆர் நாட் ஃப்ரீ. ஸோ கம்ப்ளீட்லி இண்டிபெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு எல்லா ஏரியா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் தி கவர்னன்ஸ்க்கும் அவங்க உள்ளே போக முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா ஏரியாஸையும் இன்வெஸ்டிகேட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஸோ தே ஆர் ஃப்ரீ. ஸோ அந்த லிமிட்டட் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்காது. அண்ட் த லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். ஸோ த லேக் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்சஸ். ஸோ இந்த பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ், லோக்கல் பார்ட்டிஸ் அண்ட் லோக்கலாக பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பர்சன்ஸோட இன்ஃப்ளூயன்சஸ் உள்ள வரதுனால ஸோ ஒரு ஃப்ரீயாக அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ஸை கண்டக்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அப்படி இருக்கனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட அட்டானமி அப்படிங்கிறது கம்ப்ளீட்லி இட் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the protection of the whistleblower. ஸோ இப்போ வந்து கரப்ஷனை யாராச்சும் வந்து தட் இஸ் கரெக்ட் பர்சன்ஸை இது பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ காட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஸோ தட் இஸ் அவங்களோட they are facing the threats, they are facing the harassments, they are facing the retaliation. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம போய் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ இவ்வளோ த்ரெட்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணும்போது how they will come forward to complain them. ஸோ அப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இல்லைன்னா தட் இஸ் தே ஆர் நாட் ஷோயிங் இந்த மாதிரி கரப்ஷன் அப்படிங்கிறத அவங்க வந்து வெளிக்காட்டிக்கிறதே இல்லை. ஸோ அப்படி இருக்கனால என்ன ஆகுதுன்னா ஸோ விசில் ப்ளோவர்ஸ் அந்த மாதிரி வரவங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிக்கல் வில். ஸோ இதில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அட் தி எண்ட் ஆஃப் தி டே ஸோ த கவர்மெண்ட் இஸ் ஃபார்மிங். ஸோ கவர்மெண்ட்டோட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஸோ த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் அந்த ப்ரெசென்ட் கவர்மெண்ட்டே வந்து இதுக்கு ஃபேவரபிளாக இல்லை, ஸோ இல்லை பயாஸ்டாக இருக்காங்க அப்படின்னா ஸோ த லோக்பால் அண்ட் லோக்யுக்தாஸோட ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது இட் டெஃபினெட்லி இட் வில் பி அ பிக் கொஷின் மார்க்.
So that's it for this article. So we are moving into the next article. So for recent days the spread of non-communicable diseases அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஸோ the non-communicable diseases ஜாஸ்தி ஆகிறது அப்படிங்கிறது ரொம்பவே கவலைப்படக்கூடிய விஷயமா நம்ம இதில் இருக்கு. That is the government of India வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, so that is they are taking, so recently வந்து பார்த்தீங்கன்னா they are taking the more efforts to combat the non-communicable diseases. So அதுக்காகவே ஸ்பெஷலாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, they have launched the that is NPNCD program, National Program for Prevention and Control of Non-Communicable Diseases. Okay. ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது ஸோ இதில் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, first one they are targeting that is they are segregating into the national wise, they are segregating into the state wise, they are segregating into the district wise. ஸோ அப்போது இவ்வளோ வேரியேஷன்ஸ் இருக்கும்போது எதுக்காக அப்படின்னா, they are ensuring the 100% screening of the individuals. ஸோ அப்போது அவங்களோட ஏஜ் குரூப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, they are targeting the 30 and 30 and above இருக்கக்கூடிய பர்சன்ஸை டார்கெட் பண்ணி they are focusing and they are screening. So அப்படி இது பண்ணும்போது என்ன ஆகும்னா, so the most common non-communicable diseases அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். ஸோ என்னென்ன மாதிரி இதுக்கு அவங்க இது பண்ணுறாங்கன்னா, diabetes, hypertension and some common cancers. Common cancers na oral cancer, breast cancer and cervical cancers. ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து அவங்க ப்ரிவெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்னா என்ன, அதோட டேட்டாஸ் என்ன அப்படின்னா, நான் கம்யூனிகபிள் அப்படிங்கிறது பேர்லேயே இருக்குது. ஸோ இட் டஸ் நாட் ஸ்ப்ரெட் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஓகே, நல்ல விஷயம் தான். ஒரு ஆஸ்பெக்டில் இது நல்ல விஷயமா இருந்தாலும் இன்னொரு ஆஸ்பெக்டில் பாருங்கள், ஸோ இட் போசஸ் அ சிவியர் ஹெல்த் as well as the economical burden. So economical burden அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது. நம்மளோட இந்தியா இஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரி அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ஸோட எக்கனாமிக்கல் கிராஃப் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ தட் இஸ் பிலோ பாவர்ட்டி லைனில் இல்லை மிடில் கிளாஸ் இல்லை லோவர் மிடில் கிளாஸ் அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த எக்கனாமிக்கல் பேர்டன் அண்ட் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணுறவங்க வந்து ரொம்பவே ஜாஸ்தியாக இருப்பாங்க. சரி, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் 2018 என்ன சொல்லுது அப்படின்னா, so that is 63% of the India's death வந்து because of the non-communicable diseases. இந்தியாவில் 100 பேர் சாகுறாங்க அப்படின்னா அதில் 63 பேர் இந்த 63% because of the non-communicable diseases. அந்த non-communicable diseaseல first இருக்கிறது என்னன்னா, the cardiovascular diseases அதில் 27% and respiratory diseases அது வந்து second, that is 11%, cancers 9% and diabetes 3%. ஸோ இப்போ non-communicable diseaseல காமனாக இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, this diabetes and the cardiovascular diseases. and இது ரிலேட்டடாகவும் நம்ம வந்து இந்த ஃபுட் ரிலேட்டடான ஹேபிட்ஸ் இது எல்லாமே ஒரு நியூஸ் ஆர்டிக்கலில் we have discussed it. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ இந்த இது நான் கம்யூனிகபிள் டிசீசஸை எப்படி நம்ம வந்து இது பண்ண, எதனால நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் இல்லை இதனால டெத்ஸ் ஏன் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், next one is environmental conditions, next one is genetic predisposition. ஓகே, ஸோ இப்போ இந்த மூணு மட்டும்தான் இதுதான் பார்த்தீங்கன்னா, ஸோ இன்னும் நிறையா தட் இஸ் நிறையா காரணங்கள் நம்ம வந்து சொல்லிகிட்டே போகலாம். பட் தீஸ் த்ரீ ஆர் த மேஜர் காசஸ். So the major causes for the spread of the non-communicable diseases. So lifestyle choices அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the tobacco usage, alcohol consumption, unhealthy diet. So இதுக்கும் நம்ம வந்து last week current affairs compilationல நம்ம வந்து there is rural areasல இருக்கவங்க they are malnourished. So protein deficiency அதிகமாக இருக்குது, imbalanced intake அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். and there is next one பார்த்தீங்கன்னா, the lack of exercises and air pollution is really a big concern. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளன்லினஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஏர் பொல்யூஷன் அண்ட் ரோட் சைட்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டு அண்ட் அந்த இடத்துல இருக்கக்கூடிய காமன் பீப்புள்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏர் பொல்யூஷனால் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸில் ரொம்பவே அஃபெக்ட் ஆகுறாங்க. அண்ட் அப்போ இது இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் சாய்ஸஸ் மாறனால ஆப்வியஸ்லி ஒபிசிட்டி, ஹை பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் லெவல் அண்ட் சுகர், ஸோ இந்த மாதிரிலாம் there is இந்த மாதிரி காமன் ப்ராப்ளம்ஸ் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி பிகாஸ் டே டு டே ஒர்க் ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெரிடிட்டரி நேச்சர். ஸோ இதுதான் வந்து த மேஜர் காசஸ் ஃபார் த ஸ்ப்ரெட் ஆஃப் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்.
அண்ட் நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட இம்ப்ளிகேஷன்ஸ் அதில் வந்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the health burden, next is economical impact and healthcare inequality. ஸோ இப்போ ஹெல்த் பேர்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா லாங் டேர்ம் கேர் தேவைப்படும், லாங் டேர்ம் ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அண்ட் அதுக்கப்புறம் எக்கனாமிக் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நல்ல healthy person இருக்காரு, he is affected with cancer and that person is the one and only earning person for that family. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியோட இன்கம் சப்போர்ட் அப்படிங்கிறது அப்படியே வந்து கட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா there is limited access to the early diagnosis especially in the rural areas. ஸோ இப்போ ஒரு சில டிசீசஸ் எல்லாமே அந்த ஏர்லி ஸ்டேஜஸில் நம்ம வந்து பார்த்து நோட் பண்ணி கரெக்டான மெடிகேஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் ப்ரிவென்டபிள். ஸோ இட் இஸ் ப்ரிவென்டபிள் அப்படின்ற இட் இஸ் நாட் க்யூரபிள் பட் இட் இஸ் ப்ரிவென்டபிள். ஸோ அப்போ ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே இருந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் கண்ட்ரோல் எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த பிரச்சனைகள் எதுவுமே வராது. ஹெல்த் பர்டன் இருக்காது, எக்கனாமிக் இம்பேக்ட் கம்மி பண்ண முடியும் அண்ட் ஹெல்த் கேர் இன்இக்வாலிட்டியும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ கவர்மெண்ட் இதுக்காக என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எஸ்பெஷலி இந்த ஏர்லி டயக்னோசிஸ்க்கும் அண்ட் ரூரல் ஏரியாஸில் கவர்மெண்ட் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் பீப்புள் ஆர் நாட் ஷோவிங் இன்ட்ரெஸ்ட் இன் டூயிங் இட். ஸோ இப்போ இதில் வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே ஐ எம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள், தட் இஸ் ஒரு எக்ஸாம்பிளாக தான் நம்ம கொடுக்குறோம். இதில் வி ஆர் நாட் கெட்டிங் இன் டு டீப். ஓகே, ஸோ இப்போ என்பிஎன்சினா ஸோ இதில் என்ன பண்ணுறாங்க, ஸ்க்ரீனிங், ஏர்லி டயக்னோசிஸ் அண்ட் தேர் கண்டக்டிங் த அவேர்னஸ். அண்ட் பிரதான் மந்திரி பாய்ஸ் ஜன் பார்மா யோஜனா அப்படிங்கிறதுல என்னென்னா ஸோ தே ஆர் ப்ரொவைடிங் த ஜெனரிக் மெடிசன்ஸ். இப்போ ஒரு மெடிசன் வந்து 100 rupees இருக்குது அப்படின்னா ஸோ அந்த மெடிசன்ஸோட இது தட் இஸ் 100 rupees இருந்துச்சுன்னா அது வந்து 20 rupees. ஸோ 20 rupees இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அஃபோர்டபுள். ஸோ இப்போ ரீசெண்டாக கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டை தட் இஸ் ஒரு 2 days பேக் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தட் இஸ் த லாஸ்ட் வீக் ஆஃப் Februaryல ஸோ தே ஹாவ் லான்ச் த சீஃப் மினிஸ்டர்ஸ் மெடிசன் தட் இஸ் மெடிக்கல் சென்டர்ஸ். ஸோ இப்போ எப்படி தட் இஸ் மக்கள் மருந்தகம் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி முதல்வர் மருந்தகம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் ஹேவ் லான்ச்ட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் அம்ரித் ப்ரோக்ராம். ஸோ இதில் என்ன அப்படின்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு லோ காஸ்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராமுக்கு கீழே தே ஆர் ப்ரொவைடிங் இட். நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஈட் ரைட் மூவ்மெண்ட். ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். ஸோ அதனால தே ஹவ் ஸ்டார்டட் த ஈட் ரைட் மூவ்மெண்ட். அந்த ஈட் ரைட் மூவ்மெண்ட்டில் healthy diets they are insisting to consume it. Next one பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா they are providing the health card and that is free health care serviced for the underprivileged. அண்ட் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட்ஸில் ஸோ அதுக்கான எவ்வளோ அமௌண்ட்ஸ் யாரெல்லாம் பெனிஃபிட் ஆக போகிறாங்க அண்ட் 70 yearsக்கு மேலே இருக்கவங்களுக்கு இப்போ ரீசெண்ட் தட் இஸ் லாஸ்ட் வீக்ஸ் or 2 weeks current affairsல we have discussed exclusively about the benefits of the Ayushman Bharat scheme. ஸோ கைண்ட்லி டோன்ட் மிஸ் த கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ஒரு கண்டினியூஸ் ஸ்ட்ரீக் இருந்துச்சு அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ டு know more newer things and it will be helpful for you in the mains answer writing as well as the prelims MCQs. ஸோ இப்போ இதோட இது எப்படி நம்ம இதை அட்ரஸ் பண்ணலாம் அப்படின்னா we can strengthen the primary health care, நம்மளோட லைஃப் ஸ்டைல், ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் தட் இஸ் ரெஸ்பிரேட்டரி டிசீசஸ் இருக்கக்கூடாதுன்னா நம்மளோட சரௌண்டிங்ஸ். இஃப் அ பர்சன் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் பிளேஸ் ஏ டு பிளேஸ் பி ஸோ எப்படி ட்ராவல் பண்ணாலும் ஸோ அந்த ட்ராவலிங் ஏரியா அப்படிங்கிறது வந்து ஃபுல் கிளியராக க்ளீனாக இருக்கணும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சூரன்ஸ் கவரேஜஸ். ஸோ எல்லா பர்சன்ஸையும் இன்சூரன்ஸ் இருக்க வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களோட அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் கம்மியாகும். அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் இன் ஹெல்த் இனிஷியேட்டிவ். ஸோ கவர்மெண்ட் எவ்வளோதான் ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாலும் பப்ளிக்கோட பார்ட்டிசிபேஷன்ஸ் இல்லாமல் அவங்களால எதையும் அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ த நெக்ஸ்ட் article for today's discussion is so RBI have imposed new restrictions on the cooperative banks in India. So the cooperative banks நம்ம two-ஆ divide பண்ணலாம், rural as well as the urban. So இப்போ cooperative banks என்ன அதோட main aim என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா so the bank along with the owners. So for example so it is operating on the principles of cooperation and mutual benefit for the members. So இப்போ அந்த bankல யாரெல்லாம் members இருக்காங்க 100 members இருக்காங்க அப்படின்னா it is operating for the benefits of the 100 members and 100 members are also having the equal share in the bank.
and that is they both the owners as well as the customers of the bank. அதுதான் வந்து that is the principles of cooperation. And இதோட ஆபரேஷன் எப்படி போகுது அப்படின்னா one person one vote in the decision making. So வந்து the majority யார் என்ன decision எடுக்கிறாங்க அப்படிங்கிறது one person, each and every person is having one vote. So அப்படி இருக்கும்போது இதில் முக்கியமான விஷயம், இந்த cooperatives they are doing the lending purposes, they are also accepting the deposits. ஸோ இதில் வந்து என்னன்னா the non NBFCs அப்படிங்கிற இந்த இடத்துல தான் நமக்கு வந்து இந்தியாவில் என்னென்ன டைப் ஆஃப் பேங்கிங்ஸ் இருக்குது அது வந்து எக்கனாமிக்ஸில் நம்ம டீட்டெயில்டாக நம்ம படிச்சிருப்போம். ஸோ இப்போ NBFCs they will do only lending, they won't accept the deposits. ஸோ டெபாசிட்ஸ் அவங்க அக்செப்ட் பண்ணக்கூடாது ஆஸ் பர் த நாம். சரி, ஓகே. ஆர்பிஐ இப்போ வந்து இந்த கோஆபரேட்டிவ்ஸை என்னென்ன இது மூலமா என்னென்ன ஆக்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அண்டர் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 and the Banking Laws Application to Cooperative Societies Act 1965. So இதுதான் வந்து செகண்ட் ஒன். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பேங்கிங் நார்மல் ஆக்டிவிட்டீஸ், ஓகே. செகண்ட் ஒன் எதுக்காக ஆர்பிஐ இதில் இன்டர்ஃபியர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஐ கோஆபரேட்டிவ்ஸை ரெண்டு ஆக்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா, கேபிட்டல் ஃப்ளோவை கேபிட்டல் ரிஸ்க் இல்லாமல் கேபிட்டல் அந்த பேங்க்குக்கு அதிகமாக இருக்கா, சர்ப்ளஸாக இருக்கா, கேபிட்டலில் எந்த இஷ்யூஸும் இல்லையா, ஸோ என்னென்ன மாதிரி ரிஸ்க்ஸ் வரும், அந்த ரிஸ்க்ஸை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் லெண்டிங் நார்ம்ஸ். ஸோ அந்த ஒவ்வொரு பேங்க்குக்கும் ஒவ்வொரு டிஃப்ரென்சஸ் இருக்கும். ஸோ இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கும், ஸ்கெடியூல் கமர்ஷியல் பேங்க்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்ஸாக இருக்கலாம், ப்ரைவேட் பேங்க்ஸாக இருக்கலாம். ஸோ அப்போ அதில் வந்து தெர் இஸ் த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து பேங்க்கு டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த ஆர்பிஐ நார்ம்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஐ இந்த ரெண்டு ஆக்ட் மூலமாக இந்த இதுக்காக தான் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the register of cooperative societies. ஸோ இவங்க வந்து it is coming under the respective state governments or the central governments. They are responsible for the day-to-day activities. That is, first one is regulation, and that is என்ன மாதிரி regulation அப்படின்னா the incorporation activities, registration, management, audits, that is separation of the board of directors, and the next one is liquidation. ஸோ லிக்விடேஷன் அப்படிங்கிறது என்ன, எக்கனாமிக்கல் டேர்ம்ஸில் என்ன அப்படின்னா, ஒருத்தர் கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவரோட அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி இது பண்ணுறது தான் வந்து லிக்விடேஷன். ஸோ இப்போ ஆர்பிஐ இஸ் மேண்டேட்டிங் த ஓவரால் வியூ அண்ட் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் டூயிங் த ரெஸ்ட் ஆஃப் த ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்களோட ஆக்டிவிட்டீஸை அப்படியே வந்து பிரிச்சுக்கிட்டாங்க. ஸோ கோஆபரேட்டிவ் பேங்கிங்கோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்கிங், next one பார்த்தீங்கன்னா rural cooperative banks. So urban cooperative can be divided into scheduled as well as the non-scheduled. Scheduled single state and multi-state, and it is coming under the dual regulation. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது. அண்ட் நெக்ஸ்ட் நான் ஸ்கெட்யூல்டு பேங்க்கு பெருசாக எந்த இதுவும் கிடையாது. ரூரல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ்னால் ஷார்ட் டேர்ம் அண்ட் லாங் டேர்ம். ஸோ என்ன பர்பஸஸ்க்காக அது ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, வெதர் இட் இஸ் ஃபார் அ டைம் பீயிங் ஆர் ஷார்ட் டேர்ம் ஆர் வெதர் இட் இஸ் ஃபார் அ லாங் டேர்ம். ஸோ இப்போ ஷார்ட் டேர்ம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் கிரெடிட் சொசைட்டிஸ் ரெகுலேஷன் இட் இஸ் that is இந்த ரூரல் கோஆபரேட்டிவ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ரெகுலேஷன் வந்து இட் இஸ் கம்மிங் அண்டர் த அவுட் சைட் த பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949. ஸோ ரூரல் கோஆபரேட்டிவ்ஸ் ஆர் நாட் கம்மிங் அண்டர் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. And அதுக்கப்புறம் it is also coming under the dual regulation. It is also coming under the dual regulation. So dual regulation அப்படின்னா NABARD as well as the register of the cooperatives. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம். ஸோ லாங் டேர்ம் அப்படிங்கிறது ஸ்டேட் கோஆபரேட்டிவ் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸ். ஸோ அவங்க தான் வந்து அந்த இதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்களோட பர்பஸஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தே ஆர் லெண்டிங் மணி டு த ஸ்மால் பாரோவர்ஸ் ஆஸ் வெல் அஸ் த ஸ்மால் பிஸ்னஸஸ் அண்ட் தட் இஸ் மைக்ரோ மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப சின்ன லெவலில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு அவங்க பண்ணுறாங்க. அண்ட் அப்போது அந்த தட் இஸ் இந்த பேங்க் அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க் என்ன சேலஞ்சஸ் ஆர் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபினான்ஷியல் வல்னரபிலிட்டிஸ். அவங்களோட கேபிட்டலைசேஷன், ஸோ அவங்களுக்கான ப்ராஃபிட் அப்படிங்கிறது ரொம்ப 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 கம்மியாக இருக்குது, இல்லைன்னா வந்து இட் இஸ் நாட் மச் பெட்டர் பெர்ஃபார்மிங். எதனால அப்படின்னு சொல்லி ரீசன்ஸ் பார்க்கும்போது ஹை லெவல்ஸ் ஆஃப் நான் பெர்ஃபார்மிங் அசெட்ஸ் அண்ட் கேபிட்டல் அடிக்வசி ரேஷியோ. ஸோ அவங்களோட அடுத்த ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தட் இஸ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து
அவங்களால fulfill பண்ண முடியல. So there is a long deficit in the capital adequacy ratio. Next one பார்த்தீங்கன்னா the large number of big cooperative banks வந்து they have failed to maintain the financial scams. So example PMC bank and next one பார்த்தீங்கன்னா MSC banks. These are just examples, not necessary for the examination perspective. ஸோ தட் இஸ் ஃபினான்ஷியல் ஸ்கேம்ஸ் எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அண்ட் அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு சிலர் ஆஃபீஸர்ஸ் வந்து ஃபேவரபுளாக இருக்காங்க அண்ட் அவங்களுக்கு வந்து அதிகமான லோன்ஸ் கொடுக்கறது. ஸோ அந்த மாதிரி மிஸ் ஆக்டிவிட்டீஸில் இண்டல்ஜ் ஆகிறதுனால ஸோ த என்டையர் பேங்கர்ஸ் இன் டு த ட்ரபிள். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸில் வேறு என்ன ப்ராப்ளம்ஸ் ரெகுலராக ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ரெகுலர் ஆர்பிட்ரேஜ் ஃபர்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் ஒன் இதுலேயும் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் ஆர் தேர், லிமிட்டட் டெக்னாலஜிக்கல் அடாப்டேஷன். ஃபோர்த் இஷ்யூஸ் வீக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். அண்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அப்படிங்கிறது ஆர்பிஐயோட ஸ்க்ரூட்டனிக்குள்ளே வந்தாலும் பட் கமர்ஷியல் பேங்க்ஸ் அளவுக்கு ஆர்பிஐ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலை. ஸோ இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ராப்ளம். ஸோ மற்ற பேங்க்ஸ்லாம் இவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக பண்ணும்போது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்னால மட்டும் ஏன் ப்ராஃபிட்டபுளாக கொண்டு வர முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த லிமிட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஓவர் த ஆர்பிஐஸ் கைடன்ஸ். நெக்ஸ்ட் பொலிட்டிக்கல் இன்டர்ஃபியரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் தான் நம்ம லாஸ்ட் ஆர்டிக்கல்லையே நம்ம பார்த்தோம்ல, லோக்கல் பொலிட்டீஷியன்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் அதே தான் இங்கேயும் நமக்கு வருது. அண்ட் அதில் அமௌண்ட்டே இல்லை. அப்படி இருக்கும்போது அர்பன் கோஆப்ரேட்டிவ்ஸ் எப்படி டெக்னாலஜிக்கலாக அப்டேட்டடாக இருப்பாங்க. ஸோ டெக்னாலஜிக்கலாக அவுடேட்டடாக இருக்கும்போது அவங்களுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் இது வந்து ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனால் ஃப்ராட், தட் இஸ் நம்ம வந்து இந்த மாதிரி மிஸ் ஆக்டிவிட்டீஸில் இண்டல்ஜ் ஆகிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அண்ட் அதே மாதிரி ஸோ த வீக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ அவங்களோட லெண்டிங்ஸ் அண்ட் அவங்களோட பேட் லோன்ஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸை ப்ராப்பராக அவங்களால மேனேஜ் பண்ண முடியறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது த பேங்க்ஸ் ஆர் அண்டர் பெர்ஃபார்மிங். சரி, ஓகே. ஸோ வாட் ஆர் த மெஷர்ஸ் டு தட் இஸ் டெவலப் த Okay, so what are the measures to strengthen the urban cooperative banks? So அப்போ அவங்க வந்து capital adequacy norms வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அந்த ஹை கேபிட்டல் இன்புட்ஸ் வருது, அவங்களுக்கான பஃபர் ஸ்டாக்ஸ் அவங்களால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களோட டேட்டாஸ் அண்ட் அவங்களோட டே டு டே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம என்னென்னலாம் ட்ராபேக்காக பார்த்தோமோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணணும். டெக்னாலஜி அப்கிரேடேஷன். ஸோ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் ஆச்சு அப்படின்னாவே சைபர் செக்யூரிட்டி அண்ட் அதுக்கப்புறம் இந்த ஃப்ராட் டிடெக்ஷன் மெக்கானிசம்ஸ் இது எல்லாமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த கன்சாலிடேஷன் ஆர் மர்ஜர் ஆஃப் த வீக்கர் பேங்க்ஸ். இப்போ 10 கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம 5ஆக மர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இஷ்யூஸில் இருந்து நம்ம நல்லா தப்பிக்க முடியும். அண்ட் கவர்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது த ஸ்ட்ரிக்டர் நார்ம்ஸ் ஃபார் த போர்ட் காம்போசிஷன் அண்ட் தட் இஸ் த டைரக்டர்ஸோட குவாலிஃபிகேஷன் மஸ்ட் be described explicitly and transparently. Next one பார்த்தீங்கன்னா independent audits must be made mandatory. ஸோ இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா தான் ஸோ அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். Okay, so that's it for that article. And next article, this is a very short article. So என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ரத்னகிரி அப்படின்ற ஊரில் புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ் சைட் வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட தட் இஸ் டைம் கேப் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 வருஷம் ஓல்டு சைட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஓல்டு டேப்லெட்ஸ் அண்ட் ஸ்டியூபாஸ் இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6th இருந்து 12th செஞ்சுரி வரைக்கும் இருந்த புத்திசமாக இருக்கலாம். ஸோ அப்போ 6th இருந்து 12th செஞ்சுரி வரைக்கும் இருந்த புத்திசம் ஸோ இங்கிருந்து தான் மற்ற ஸ்பேஸ்க்கு வந்து தட் இஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க. எஸ்பெஷலி இந்த புத்திசம் வந்து ஃப்ளரிஷ் ஆகி மைக்ரேட் ஆனாங்க. எங்கே மைக்ரேட் ஆனாங்கன்னா இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ்க்கு மைக்ரேட் ஆகியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் இருந்து தான். ஸோ இந்த ஏரியாவில் தட் இஸ் ஆர்கியலாஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரத்னகிரி இன் ஒடிசா. ஸோ டிசம்பர் 2023 எக்ஸ்கவேட் பண்ணாங்க. அண்ட் தட் இஸ் இந்த மந்த்தில் தே ஹவ் அஃபீஷியலி சப்மிட்டட் த ரிப்போர்ட். ஸோ இப்போ அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா they gave more important for the arts, they were the spiritual Buddhas and they gave more important to the education. ஸோ அப்படி இருக்கிறனால தான் ஸோ அந்த புத்திசம் வந்து இங்கிருந்து பிரிஞ்சு போச்சு. தட் இஸ்
மற்ற பிளேசஸ்க்கு எக்ஸ்பேண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ ரத்னகிரி அப்படின்னா அதோட மீனிங் என்ன சொல்கிறாங்கன்னா ஹில் ஆஃப் ஜுவல்ஸ். ஸோ இது வந்து 6th to 12th centuries மோஸ்ட் பாப்புலர். ஸோ இது ஓகே. அந்த டைமில் யார் ரூலர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த குப்தன்ஸ் அண்ட் த போஸ்ட் குப்தன்ஸ். ஸோ குப்தா ஏஜ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் த கோல்டன் ஏஜ் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம்ல. ஸோ அந்த குப்தாவோட ரோல் அண்ட் அந்த ரூலில் தான் இவங்க வந்து ஃப்ளரிஷ் ஆயிருக்காங்க. அண்ட் இதை இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் இன் நியர் பை த லலித்கிரி அண்ட் உதயகிரி கேவ்ஸ். அண்ட் இது எல்லாமே பக்கத்தோட புத்திஸ்ட் சைட்ஸ் இருக்கனால இட் இஸ் ஃபார்மிங் அ டைமண்ட் ட்ரையாங்கிள் ஆஃப் த புத்திஸ்ட் ஹெரிட்டேஜ். ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல திஸ் வேர்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஒன் சொல்லி பார்க்க இது ஆல்ரெடி ஐ ஹவ் எக்ஸ்பிளைன். தட் இஸ் இந்தியாவில் இருந்து மற்ற பிளேஸ்க்கு புத்திசம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்துல இருந்து தான். ஓகே. ஸோ அப்போது புத்தாவோட இதில் என்னென்ன டீச்சிங்ஸ் இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the earth touching gesture symbolizing the enlightenment or else the enlightened Buddha and Buddhist philosophies எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸில் மக்களுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் இருக்கக்கூடிய போதிசத்வாஸோட இமேஜஸ் பார்க்கும்போது அவலோகதேஸ்வரா அண்ட் மைத்ரேயா அந்த இதில் வந்து அவங்க நல்லா பார்க்க முடிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் ஃபீமேல் டைட்டீஸும் வேர் ப்ரெசன்ட், தட் இஸ் தாரா. ஸோ இந்த மாதிரி ஃபீமேல் டைட்டீஸ் வேர் ஆப்சன்ட். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கொஷின்ஸ் கேட்டுட்டாங்க அப்படின்னா தான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ஃபீமேல் டைட்டீஸ் இருந்தாங்க அண்ட் இட் சிக்னிஃபைஸ் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த தந்த்ரிக் புத்திசம். ஓகே. ஸோ இங்கே வந்து என்ன செக்ட் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சரி ஓகே. ஸோ இங்கே வந்து என்னன்னா வஜ்ரயானா செக்ட் ஆஃப் புத்திசம் இங்கே அதிகமாக இருந்தாங்க. ஸோ இதில் வந்து இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் காப்பர் பிளேட்ஸ் எல்லாமே காமனாக இங்கே வந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் என்னென்ன இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா த பிராமி அண்ட் த சான்ஸ்கிரிட் ஸ்கிரிப்ட்ஸ். ஸோ இதில் தான் வந்து தட் இஸ் அந்த அவங்களோட புத்திஸ்ட் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் இந்த லாங்குவேஜில் தான் இருந்திருக்கு. ஸோ இந்த லாங்குவேஜஸில் அப்படின்னு பார்க்கும்போது எந்தெந்த கிங்ஸ் புத்திசம் பேட்டர்னைஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் ஒன் எந்தெந்த கிங்ஸ் புத்திசமோட டெவலப்மெண்ட்காக கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் டொனேஷன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் யாரெல்லாம் மொனாஸ்ட்ரிஸ் பில்ட் பண்ணாங்க அண்ட் அவங்களோட டீச்சிங்ஸ் என்ன, இது எல்லாமே ரத்னகிரி இந்த பிளேஸில் இருக்குது. அண்ட் some of the inscriptionsல வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்கன்னா there was a connection between the Nalanda University as well as the Vikramashila University. இதுதான் வந்து the most important identified excavation. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டெரகோட்டா சீல்ஸ் இருந்திருக்கு, மேனுஸ்கிரிப்ட்ஸ் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேருந்து இன்னொன்று என்ன தெரியுது அப்படின்னா அந்த ஸ்லோகாஸில் ஸோ மகாவாரிய ஆரிய பிக்ஷு சங்காஷியா இண்டிகேட்டிங். ஸோ இந்த வேர்ட்ஸ் வந்து என்ன இது பண்ணுதுன்னா ஸோ தட் இஸ் ரத்னகிரி அப்படின்ற பிளேஸ் வந்து இட் வாஸ் அன் இம்பார்ட்டன்ட் ஏன்ஷியன்ட் மொனாஸ்டிக் யூனிவர்சிட்டி. இப்போ எப்படி நலந்தா யூனிவர்சிட்டி, விக்ரமஷீலா, டாக்ஸிலா இருக்குல்ல, ஸோ அது மாதிரி இட் வாஸ் அ one of the most important Buddhist university, and that is it insists the presence of spiritual studies and the Buddhist education. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்கவேஷன்ஸில் என்னென்ன இதெல்லாம் இருக்குது, தட் இஸ் என்ன இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் வாட் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் இஸ் 3 language policy under the National Education Policy 2020. ஸோ தட் இஸ் அந்த there is 3 language policy அப்படிங்கிறது இங்கே வந்துச்சு. ஸோ எதனால் அந்த 3 languages policy அப்படிங்கிறது எதுக்காக அண்ட் ஏன் வந்து 3rd language வந்து தமிழ்நாடு ஆர்எல்ஸ் அப்படி இல்லைனாலும் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து அதை ஏன் அப்போஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து we are going to discuss in this article. ஸோ இப்போது இதில் ஏன் இந்த நியூஸ் வந்து there is it was a breaking news அப்படின்னா the central government have withheld the funds to the தமிழ்நாடு. ஸோ இப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்கு சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம்ஸோ சென்ட்ரல் செக்டர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதுக்கு வந்து தட் இஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட் வரணும். ஸோ அந்த மாதிரி ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன் ஸ்டாப் பண்ணாங்கன்னா நீங்கள் நேஷனல் எஜுகேஷனல் பாலிசியை நீங்கள் அக்செப்ட் பண்ணலை. ஸோ அக்செப்ட் பண்ணாததுனால we are not ready to give the funds under this scheme. ஓகே. ஸோ அப்படி இருக்கனால எந்த ஸ்கீம்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சம்மார்க்க சீக்ஷா அபியான். ஸோ தட் இஸ் இந்த நெக்ஸ்ட் வீடியோஸ் இந்த மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்க்காகவே தட் இஸ் வி ஹாவ் பிளான் டு மேக் செப்பரேட் வீடியோஸ். அந்த செப்பரேட் வீடியோஸில் இந்த ஸ்கீம்ஸ் பற்றி we can discuss it further. ஸோ அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது it will be quite boring. பட் அது வந்து ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் ரெண்டும் ஃபேக்டும் அண்ட் தட் இஸ் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டோரியை மெயின்ஸ்க்கு வந்து என்னென்ன ரெலவெண்ட் அண்ட் அதுலேருந்து என்ன வே ஃபார்வர்ட் அப்படிங்கிற மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில் வி கேன் கவர் த ஸ்கீம்ஸ். ஓகே.
ஸோ இப்போ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 தமிழ்நாடு அக்செப்ட் பண்ணல. அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 லாங்குவேஜ் ஃபார்முலா. பட் தமிழ்நாடு என்ன சொல்கிறாங்கன்னா we will follow only the 2 language policy, that is the mother tongue Tamil will be mandatory and the common language English will be there. And அந்த third one அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் இது பண்ணுறாங்க, ஏன் அதை அப்போஸ் பண்ணுறாங்கன்னா that is the Hindi, introduction of Hindi will lead to the that is it will lead to the threat, or it will promote the threat to the linguistic identity. ஸோ அதனால தான் அதை வந்து நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த 3 லாங்குவேஜ் ஃபார்முலா எப்போ வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1968 நேஷனல் எஜுகேஷனல் பாலிசிலேயே அந்த 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது வந்துருச்சு. ஸோ இப்போ அதில் வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்னா லாங்குவேஜ்க்கு த ஸ்பெசிஃபிக் ரெக்குயர்மெண்ட்ஸ் என்னென்ன. ஸோ இப்போ ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா தே வில் பி டீச்சிங் ஹிந்தி, இங்கிலீஷ் அண்ட் ஒன் மாடர்ன் இந்தியன் லாங்குவேஜஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா எனி ஒன் ஆஃப் த சவுத் இந்தியன் லாங்குவேஜஸாக இருந்துச்சு, பிரச்சனை இல்லை. நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்க்ளூடிங் த ஹிந்தி அவங்களுக்கு என்ன லாங்குவேஜ் த மதர் டங்கோ அதுவும் அண்ட் ஒன் காமன் லாங்குவேஜ் அப்படிங்கிறதா இருக்குது. அண்ட் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020லையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 3 லாங்குவேஜஸ் ஃபார்முலா இருக்கட்டும், அதை தான் இதுலேயும் இருக்க போகுது. அண்ட் இதில் வந்து அந்த 3 லாங்குவேஜஸ் என்னென்னலாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா that is 2 native Indian languages are mandatory. ஸோ இப்போ வந்து மதர் டங் இஸ் தமிழ் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஹிந்தி அண்ட் அனதர் லாங்குவேஜ். ஸோ டோட்டலாக 3 லாங்குவேஜஸ் அவங்க படிக்கணும். அண்ட் இதில் வந்து இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இன்னொரு ப்ரொவிஷன்ஸில் there is in addition to the state language children must learn one of the Indian languages. ஸோ அதில் வந்து அந்த ஸ்கெட்யூல் 8ல் இருக்கக்கூடிய லாங்குவேஜஸில் ஏதோ ஒன்று இது பண்ணலாம், பட் நாட் நெசசரிலி ஹிந்தி அப்படிங்கிறது தான் வந்து இங்கே தெர் இஸ் இந்த ப்ரொவிஷன்ஸில் கிளியராக கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக வாட் தே ஆர் டூயிங் இஸ் ஸோ அந்த தேர்ட் லாங்குவேஜ்க்கான ஆப்ஷன் இதுதான். ஸோ இப்போ நமக்கு வந்து 10 ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கெட்யூல் 8ல் 25 லாங்குவேஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 25 லாங்குவேஜஸ் அப்படிங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக மதர் டங்காக இருக்கும், அந்த ஸ்டேட்டில் அது இது பண்ணிடுவாங்க. ஸோ அப்போது வந்து ஆப்வியஸாக ஸோ இன்னொரு லாங்குவேஜஸ் யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. பேன் இண்டியா லெவலில் என்ன காமன் லாங்குவேஜஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜ் தான் சூஸ் பண்ணாங்க. ஆப்வியஸாக அது வந்து ஹிந்தியாக தான் வரும். ஸோ அப்போ இந்த ஒரு ஆப்ஷன் கொடுத்தாலும் ஸோ இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஸோ வி ஆர் நாட் ரெடி டு அக்செப்ட் த தேர்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. அண்ட் அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் தான் இருந்துச்சு. அண்ட் ஆஃப்டர் த எமர்ஜென்சி ஒரு அட் த டைம் ஆஃப் எமர்ஜென்சி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது கன்கரண்ட் லிஸ்ட்டாக மாற்றிட்டாங்க. ஸோ இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் ஹேவிங் ஈக்குவல் பவர். பட் என்னதான் இருந்தாலும் இது ஃபைனல் டெசிஷன் இல்லை ஓவர் ரைடிங் டெசிஷன் பவர் யாருக்கு இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் வெஸ்டட் வித் த பார்லிமெண்ட் ஆர் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 லாங்குவேஜஸ் நம்ம படிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டிலிங்குவல் ப்ரொஃபிஷியன்சி, நமக்கு நிறைய லாங்குவேஜஸ் தெரியும். பேன் இண்டியா அப்போ இந்தியா மாதிரி ஒரு டைவர்சிட்டி கண்ட்ரீஸில் 30+ ஸ்டேட்ஸோ யூனியன் டெரிட்டரிஸ்க்கு நம்ம போகும்போது அந்த நிறைய லாங்குவேஜஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எஸ் இட் இஸ் ஈஸிலி வி கேன் மேனேஜ் இட். ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சுனாவே எல்லா எக்கனாமிக்லாம் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியெலாம் நம்மளால் இம்ப்ரூவ் ஆக முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இட் லீட்ஸ் டு த இன்டெகிரேஷன், நேஷனல் இன்டெகிரேஷன். ஸோ த கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்சஸ் இது எல்லாமே நமக்கு வந்து இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் இட் இஸ் ஹெல்பிங் டு பிரிட்ஜ் த நம்மளோட கல்ச்சர் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த நார்த் அண்ட் சவுத் லிங்குவிஸ்டிக் டிவைடை வந்து ஸோ யூனிட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் த கேப் பிட்வீன் த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ், அந்த கேப்பை நம்மளால் அட்ரஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் மொபிலிட்டி ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அப்போது நம்ம ஒரு இடத்துலேருந்து போய் லாங்குவேஜ் அப்படிங்கிறத ஒரு கம்யூனிகேஷன் பேரியர் இருந்துச்சுன்னா எந்த ஏரியாலையும் நம்மளோட கேரியரில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளோட ஜாப்ஸ் அண்ட் ஹையர் எஜுகேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இட் வில் பி ஈஸியர் அப்படிங்கிறதான் இவங்களோட ஸ்டாண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரென்த்னிங் த ரீஜனல் லாங்குவேஜஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரீஜனல் லாங்குவேஜஸோட கண்டினியூட்டி இது கண்டிப்பாக வந்து ப்ரிசர்வ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசிலாம் சொல்கிறாங்க. பட் கன்சர்ன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ தட் இஸ் த இம்போசிஷன் ஆஃப் ஹிந்தி. படிக்கிறது தப்பு கிடையாது. ஸோ அந்த ஹிந்தியை நீங்கள் திணிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய பொலிட்டீஷியன்ஸோட இருக்கக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் சேலஞ்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸ் இல்லை, அடிஷ்னல் லாங்குவேஜஸ் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா ஸோ அதுக்கான குவாலிஃபைட் டீச்சர்ஸ் ஆர் மேண்டேட்ரி, பட் அந்த குவாலிஃபைட் டீச்சர்ஸ் கிடையாது. அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பேர்னிங் கூட அடிஷ்னல் லாங்குவேஜஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இப்போ வந்து அந்த லாங்குவேஜ் அப்படிங்கிறது எது வரைக்கும் படிக்கிறாங்க அப்படிங்கிறது முக்கியம். ஸோ இப்போ ஒரு 3 years வரைக்கும் படிக்கிறாங்க அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் இட்ஸ் ஆஃப் நோ யூஸ். ஸோ இப்போ வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் ஒரு 12 years படிக்கிறாங்க அப்படின்னா ஸோ இட் இஸ் ஆக்டிங் ஆஸ் அ பர்டன் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், இதில் வந்து நம்மளோட இந்தியன் லாங்குவேஜஸை மட்டும் படித்தோம் அப்படின்னா ஸோ ஏன் நீங்கள் வந்து வை யூ ஆர் நெக்லெக்டிங் த ஃபாரின் லாங்குவேஜஸ். ஸோ த தேர்ட் ஒன்று இந்தியன் லாங்குவேஜாக வைக்காம ஸோ கூடவே வந்து எதர் இந்தியன் லாங்குவேஜஸ் ஆர் த ஃபாரின் லாங்குவேஜஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து குளோபல் லாங்குவேஜஸ் இது பண்ணும்போது எக்ஸாம்பிள் ஃப்ரெஞ்ச், ஜெர்மனி ஆர் மேண்ட்ரீனியன் அந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் நம்ம வைக்கும்போது ஸோ தட் இஸ் அப்ராட் போகக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளால் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து மற்றவங்களோட இது. ஓகே, ஸோ வே ஃபார்வர்ட் இதை என்ன பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த இது முக்கியமாக இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ லாங்குவேஜ் அப்படிங்கிறது it is just used as a tool or medium for communication. So அப்படி இருக்கும்போது ஸோ ஓகே, ஸோ அந்த ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ் அண்ட் நான் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸில் டெஃபினெட்லி தேர் இஸ் அ கம்யூனிகேஷன் பேரியர். ஸோ அப்போ ஹிந்தி படிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தே வில் பி அவேர் ஆஃப் தேர் regional languages and as well as the second languages Hindi and the common language English அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது. அண்ட் அதே மாதிரி தான் இங்கே சதர்ன் சைட்ஸ் சதர்ன் ஸ்டேட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா they will know the regional language, they will know the English language but not the third language Hindi. So pan India லெவலில் மோஸ்ட் ஆஃப் த டேட்டாஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இந்தியன் பீப்புளுக்கு தே நோ ஒன்லி 2 languages. இந்த தேர்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது ஸோ ஒரு காமன் லாங்குவேஜ் இருந்தால் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு 3 languages நம்ம படிக்கிறோம். இஃப் யூ ஆர் கோயிங் டு சம் அதர் கண்ட்ரீஸ் ஆர் நெய்பரிங் கண்ட்ரீஸ் அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய 3 languagesமே நமக்கு தட் இஸ் அந்த 3ல ஏதோ ஒன்று தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா யூனிவர்சல் லாங்குவேஜ், தட் இஸ் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது த எஜுகேஷன் அப்படிங்கிறது இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் டிரான்ஸ்ஃபார்மிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சம்மார்க்க சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது இட் இஸ் அ கீ எஜுகேஷனல் ப்ரோக்ராம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறது இட் இஸ் நாட் அட் ஆல் ஃபேர் ஆன் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ஸ்கீம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து பிஎம் ஸ்ரீ ஸ்கீம், SHRI ஸ்கீம் அப்படிங்கிறது ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு அப்படின்னா எக்ஸிஸ்டிங் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ், எக்ஸிஸ்டிங் செகண்டரி as well as எக்ஸிஸ்டிங் சீனியர் செகண்டரி ஸ்கூல்ஸோட ஸோ தட் இஸ் either it is run by the central government or state government or local government. ஸோ அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், த பேசிக் எசென்ஷியல் நீட்ஸ் எல்லாத்தையும் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் இந்த ஸ்கீமோட அல்டிமேட் எய்ம். எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறாங்க அப்படின்னா இட் இஸ் அ சென்ட்ரலி sponsored scheme and it is transforming the really 14,500 schools all over the country pan India level. ஸோ ப்ரைவேட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸ் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட ஸ்டாண்டர்ட்ஸும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சம்மார்க்க சிக்ஷா அபியான். ஸோ சம்மார்க்க சிக்ஷா அபியான் அப்படிங்கிறது எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா சர்வ சிக்ஷா அபியான், ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான் அண்ட் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இந்த 3 ஸ்கீம்ஸையும் சேர்த்து இன்டர் ரிலேட் பண்ணி கொண்டு வந்தது தான் வந்து சம்மார்க்க சிக்ஷா அபியான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் சப்போர்ட்டிங், ஸோ இட் இஸ் கிவிங் ஃபண்ட் ஃபார் த வேரியஸ் ஸ்டேட்ஸ் அண்ட் த யூனியன் டெரிட்டரிஸ் ஃபார் த நேஷனல் எஜுகேஷனல் பாலிசி அண்ட் அதோட டெவலப்மெண்ட், பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் அம்யூனிட்டிஸ். ஸோ எல்லாத்துக்கும் இது பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா ஸோ எஸ் இட் இஸ் பெர்ஃபார்மிங் அண்ட் எஜுகேஷனோட ஸ்கூல் ட்ராப் அவுட் லெவல் அப்படிங்கிறது நிறையவே கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ ஏன் வந்து நம்மளோட கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபண்ட்ஸ் இதெல்லாம் போகும்போது இட் இஸ் தட் இஸ் ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் படி ஆர்டிகல் 21A படி ஸோ தட் இஸ் சில்ட்ரன் ஆஃப் 6 to 14 years ஆஃப் ஏஜ் வந்து நமக்கு கம்பல்சரி எஜுகேஷன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதை விட முக்கியமாக நம்மளோட டேட்டாஸ் லாஸ்ட் இயர் சர்வேஸ்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா we are weak at the literacy level and we are weak at the numeracy levels. ஸோ நமக்கு வந்து there is ஒரு டேட்டாவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 6th standard ஸ்டூடெண்ட்க்கு ஒரு மேக்ஸ், ஒரு 2nd standard மேக்ஸ் ஒரு சம் காமன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன்லேயே ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றது தான் ஒரு பிரச்சனை. ஸோ லிட்ரஸி லெவல்லையும் நியூமரிக்கல் லெவல்லையும் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அப்போ அந்த நியூமரிக்கல் லெவலில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா தட் ஸ்டூடெண்ட் கேனாட் ஷைன் த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபீல்ட், தட் இஸ் த ஸ்டெம் ஃபீல்டில் அவங்க நல்லா ஷைன் பண்ண முடியாது. ஸோ அந்த நியூமரசி இஷ்யூஸை நம்ம அட்ரஸ் பண்ணணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் SCERT, ஸ்டேட் கவுன்சில்ஸ் ஃபார் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங்,
ஸோ அவங்களோட R&D அண்ட் அதில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஃபால்ஸ் எல்லாம் ஓவர் கம் பண்ணி அதில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி நம்ம இன்க்ரீஸ் பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே டெவலப் ஆகும். ஸோ ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நம்ம வந்து எல்லாத்தையும் இன்க்ரீஸ் பண்ணணும். அண்ட் எல்லாத்த விட வி மஸ்ட் ப்ரொமோட் த ஒகேஷ்னல் எஜுகேஷன். ஸோ ஒகேஷ்னல் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் எஜுகேஷன். ஸோ ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங் செஷன்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் ஒரு டிப்ளமோ கோர்ஸ் மாதிரி தான் ஒகேஷ்னல் எஜுகேஷன். ஸோ இதுக்காக நம்ம இந்த ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் மேண்டேட்ரி. ஏன் அப்படின்னா இப்போ இந்தியாவில் வந்து 30 ஸ்டேட்ஸ் இருக்காங்கன்னா நாட் ஆல் த 30 ஸ்டேட்ஸ் ஆர் வெல் டெவலப்டு ஸ்டேட்ஸ். ஒரு 5 to 6 ஸ்டேட்ஸ் அண்ட் யூனிட் டெரிட்டரிஸ் டெவலப்டாக இருந்தாலும் மற்ற டெவலப்பிங் ஸ்டேட்ஸ் ஒரு அண்டர் டெவலப்டு ஸ்டேட்ஸ்க்கு இது வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எஜுகேஷன் இஸ் த கீ ஃபார் த டெவலப்மெண்ட். So next one is the India-Japan Economy and Investment Forum. So இப்போ இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் that is before independence இல்லை வேர்ல்டு வார் டைம்லேயே வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அண்ட் இப்போ வரைக்கும் நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்துட்டு தான் இருக்குது. பட் இப்போ வந்து ரீசெண்டாக நம்மளோட மினிஸ்டர் வந்து ஒரு கன்சர்ன் தெரிவிச்சிருக்காரு. என்ன அப்படின்னா ஸோ there is a high imbalance in the trade. ஸோ ட்ரேட் இம்பேலன்ஸ் அப்படின்னா இப்போ ஜப்பான் அப்போது தட் இஸ் ஒரு கண்ட்ரியும் இன்னொரு கண்ட்ரியும் நல்லா ரிலேஷன்ஷிப் வச்சுருக்காங்க அப்படின்னா ஸோ ட்ரேட் வந்து பேலன்ஸ்டாக இருக்கணும். பட் தட் இஸ் இந்தியாவோட ட்ரேட் கான்ட்ரிபியூஷன் இவ்வளோவும் ஜப்பானோட இதுவும் இவ்வளோ இருக்குது. ஸோ ஜப்பான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தட் இஸ் இந்தியாவில் இருந்து அங்கே எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகும். தட் இஸ் ஜப்பானீஸ் பெர்ஸ்பெக்டிவில் இந்தியாவிலேருந்து இம்போர்ட்ஸ் கம்மியாகும். இந்தியன் பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் கிட்ட இருந்து நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம். பட் ஜாப்பனீஸ் நம்ம கிட்ட இருந்து கம்மியாக இம்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த எக்ஸ்போர்ட் அந்த ட்ரேட் டெஃபிசிட் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகிட்டு தான் இருக்குது. ஸோ இப்போ ஜப்பானோட ட்ரேடிங் சர்ப்ளஸ் நம்ம ட்ரேட்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். பட் அந்த பேலன்சிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இது யார் சொன்னாங்கன்னா த யூனியன் மினிஸ்டர் பியூஷ் கோயல். ஓகே, ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த பாஸ்ட் 15 years அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டு த ஜப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஸ்டாக்னன்ட். இதுதான் ரொம்ப கவலை அடிக்கக்கூடிய விஷயம். ஸோ ஒரு பாஸ்ட் 15 years எடுத்து பார்க்கும்போது இந்தியாஸ் எக்ஸ்போர்ட் டு ஜப்பான் இஸ் ஸ்டாக்னன்ட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இப்போ ஜாப்பனீஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னா தே ஆர் யூஸிங் இந்தியா மெயின்லி அஸ் அ மார்க்கெட். ஸோ இப்போ இந்தியாவில் 140 crore பீப்புள்ஸ் ஒரே பர்டிகுலர் பிளேஸில் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்தியாவை எல்லாருமே மார்க்கெட்டாக தான் பார்க்குறாங்களே தவிர ஸோ ஒரு டெவலப்மெண்ட்காகவோ இல்லை இந்த வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ பட் இருந்தாலும் நிறைய ஜாப்பனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியாவில் இருந்தாலும் ஸோ இப்போ இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் ப்ரிஃபரிங் த கண்ட்ரீஸ் லைக் கொரியா, ஜப்பான், தைவான் அண்ட் அதர் இஸ் சைனா. ஸோ அவங்களோட குட்ஸ் மேனுஃபேக்சரிங்ஸ் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து இந்த கண்ட்ரீஸை தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்களே தவிர இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு இல்லை. அண்ட் ஜாப்பனீஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜப்பானில் இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடியது வந்து ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால தான் ட்ரேட் இம்பேலன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இம்பேலன்ஸை எப்படி நம்ம வந்து இது பண்ணுறது? ஸோ வி வாண்ட் டு ப்ரொடியூஸ் த குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இன் இந்தியா அண்ட் இட் கேன் பி எக்ஸ்போர்ட்டட் டு ஜப்பான். ஸோ உங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ இந்தியாவில் என்னென்ன ரா மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது எல்லாமே இங்கேயே நீங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ஜப்பானுக்கு எடுத்துகிட்டு போங்க. அதுதான் வந்து இந்த ஒரு இது. ஸோ அப்போ தான் நம்மளோட ரிலேஷன்ஷிப் அண்ட் ட்ரேட் பேலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அப்படிங்கிறது இங்கே தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ ஜப்பான் ரிலேஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லும் போது வேர்ல்டு வார் 2க்கு அப்புறமே வந்து ஸோ இந்தியா இஸ் வெரி க்ளோஸ் வித் ஜப்பான் இஸ் வெரி க்ளோஸ் வித் இந்தியா. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸோ த ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, இண்டோ பசிபிக் விஷன், தட் இஸ் த சாகர், ஜப்பான்ஸ் ஃப்ரீ அண்ட் ஓப்பன் இண்டோ பசிபிக் விஷன். ஸோ இந்த மாதிரி நிறையா தட் இஸ் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் நிறையா டைஸ் இருக்குது. ட்ரேட் ஆஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியன் எக்கானமி க்ரோத்துக்கு அண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜப்பானோட கான்ட்ரிபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் 24 yearsல $43 billion கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இட் இஸ் த லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இன் இந்தியா. அண்ட் தட் இஸ் ஜப்பான் தான் வந்து தட் இஸ் இந்தியா தான் வந்து ஜப்பானுக்கு 5th largest இன்வெஸ்டர் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர்ஸ். ஓகே, ஸோ 2023-24 டேட்டா படி பார்க்கும்போது $5.15 billion வந்து வந்து ஜப்பான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17.7 billion. ஸோ அப்போ அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் ஆர் ட்ரேட் டெஃபிஷியட் அப்படின்னு நான் சொன்னேன்ல, ஸோ அது எவ்வளோன்னு சொல்லி பார்க்கும்போது $12.55 billion தான் வந்து அந்த ட்ரேட் டெஃபிசிட் பிட்வீன் இந்தியா அண்ட் ஜப்பான்.
Okay, so apart from that, that is Japan, இந்தியாவுக்கு என்னென்ன மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சோலார் அலையன்ஸ், coalition for disaster resilient infrastructure, அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் குரூப் ஃபார் இண்டஸ்ட்ரி டிரான்சிஷன், அண்ட் அதுக்கப்புறம் வந்து the regional groupings அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the quad grouping. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the supply chain resilience initiative and integral defense partnership. So Indo-Pacific region la security issues, cyber security issues, safety issues idu pandradhukkaga indha idu. So hereafterwards what we are planning to do is, so we are going to attach this article in the comment section or description section. So idhula yaarku இந்த documents தேவைப்படுதோ you can download it and you can use it. So because இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க நோட்ஸ் எடுக்கிறதுக்கு it will be quite helpful. So இது எல்லாமே fact தான், பட் மெயின்ஸ்ல ஆன்சர்ஸ் கொடுக்கறதுக்கு இல்லைன்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கறதுக்கு it will be very useful or quite useful. Okay, so key agreements அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is Security Cooperation 2008, Memorandum of Defense Cooperation 2014, Agreements on Defense Equipments and Technology 2015, Protection of Classified Military Information 2015, Reciprocal Provision of Supplies and Services Agreement 2020, and exercises and activities அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா the Malabar and fighter exercise Veer Guardian in Japan, and army to army exercise at Dharma Guardian. It was also held in Japan 2023, and in the 2025 it is going to held in India. So exercise Shinayu Maitri between Indian Air Force and Japanese Air Force, and JIMEX joint naval exercise between the Indian Navy and the Japanese Navy. So இது எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு. இது போக டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு ஃபீல்டாக ஜப்பான் வந்து இந்தியாவுக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ கனெக்டிவிட்டி இஷ்யூஸ்க்காக மும்பை டு அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயில்வேஸ் அண்ட் 6 மெட்ரோ ரயில்வே ப்ராஜெக்ட் அகமதாபாத், பெங்களூர், Chennai, Delhi, Kolkata and Mumbai. So totally 6 metro rail projects Japanese they are providing the fund. And space collaboration, ISRO and JAXA, Japanese Space Agency, இவங்க ரெண்டு பேரும் collaborate பண்ணி, so they are collaboration in the X-ray astronomy, satellite navigation, lunar exploration, Asia Pacific Regional Space Agency Forum. And next one பார்த்தீங்கன்னா the space வந்து that is they must be useful for the peaceful space and exploration and its affordable usage. So இந்த மாதிரி multi லேட்டரலாக வந்து நிறைய டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு சைட் ஸோ பாசிட்டிவ்ஸ் அப்படிங்கிறது இப்படி இருந்தாலும், ஸோ இந்தியா எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா அந்த ட்ரேட் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு பேலன்ஸ்டாக இருந்தால் மட்டும்தான் இந்தியா வந்து டெவலப் ஆக முடியும். ஸோ ஓகே, ஏன் சார் இந்த ட்ரேட் இம்பேலன்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is because of the geopolitical tensions and நம்மளோட that is இந்தியா மட்டும் இல்லை வேற எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் ஸோ அவங்களுக்கு எந்த இடத்துல இருந்து பெட்டராக கிடைக்குது, they will be searching for the best and better opportunities. ஸோ அதுதான் வந்து the geopolitical tension. Next one is the language and cultural barriers. ஸோ என்னதான் இருந்தாலும் the language, culture, business practices and அதுக்கப்புறம் வந்து the ease of doing businesses in India. ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து நம்ம வந்து ரொம்பவே பின்தங்கி இருக்கோம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நிறைய சேலஞ்சஸ் ஆர் தேர். ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பாட்டில்நெக்னஸ், டிஃப்ரெண்ட் எக்கனாமிக் ப்ரியாரிட்டிஸ். ஸோ இந்தியா வந்து என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா த ரேபிட் எக்கனாமிக் க்ரோத், நமக்கு வந்து தட் இஸ் த ரேபிட் கான்ஸ்டன்ட் க்ரோத் இருக்கணும்னு சொல்லி இது பண்ணுறாங்க. பட் ஜப்பானீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா we want a sustainable development along with the technology. So slow and steady constant growth தான் வந்து they are preferring, but India is preferring the rapid instant growth. And next one பார்த்தீங்கன்னா limited people to people exchanges. ஸோ இப்போ இந்த பீப்புள் டு பீப்புள் இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ டெஃபினெட்லி இந்த மாதிரி பேசிக் கன்ஸ்ட்ரெயின்ஸை நம்ம அட்ரஸ் பண்ணோம் அப்படின்னா தான் so we can solve the or else we can increase the cooperation between the India and Japan. ஓகே, ஒரு வே ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம என்னென்னலாம் ட்ராபேக்ஸாக நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இது பண்ணோம். ஸோ த ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணோம், பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம். அண்ட் பீப்புள் டு பீப்புள் கனெக்ஷன் எப்படி இதாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் த இன்னோவேஷன். அண்ட் இதெல்லாம் வந்து டெவலப்மெண்ட், ட்ரேட் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வி ஷுட் நாட் ஃபர்கெட் திஸ், தட் இஸ் த என்விரான்மெண்டல் கன்சர்ன். So environmental, there is the climate change, sustainable development and disaster resilience. So in the mari the most important areas la
நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியா அண்ட் ஜப்பானோட ரிலேஷன்ஸ் நல்லாயிருக்கும். அண்ட் அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஆர்டிக்கிளில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸுமே வேரியஸ் சப்ஜெக்ட்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ஒரு பெரிய இஷ்யூ என்னென்னா, the glacier ice algae accelerate the melting of ice in Greenland. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், that is the Greenlandல most of the 99% of the area is covered with ice. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ice algae is playing a major role in melting the there is major role in melting the ice caps. ஸோ அதோட டார்க் பிக்மெண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ ஐஸ் சர்ஃபேசஸில் அப்படியே ரொம்ப அதிகமாக இப்படி படர்ந்துருது. இப்படி படரும் போது சன்லைட் அதில் படும்போது it is acting as a radioactive element, so or else radiating body, and it is making the ice cubes to melt. ஓகே, ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ எஃபிஷியன்ட் நியூட்ரியன் அப்டேக். ஸோ அந்த ஆல்கே வந்து என்ன பண்ணுதுன்னா, இட் இஸ் ஸ்டோரிங் லார்ஜ் நம்பர் ஆஃப் பாஸ்பரஸ். Next one is it is having more, because of that it is having more carbon to nutrient ratio. ஸோ அப்படி இருக்கிறதுனால ஸோ அது வந்து நியூட்ரியன்ட் வந்து அட்மாஸ்பியர்லையோ சாயில்லையோ ரொம்ப எங்கே கம்மியாக இருந்தாலும் ஸோ அந்த நியூட்ரியன்ட் கம்மியாக இருக்கக்கூடிய இடத்துலையும் அதனால சர்வை பண்ண முடியுதுன்னா, ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃபாஸ்பரஸ், நெக்ஸ்ட் ஒன் கார்பன் டு நியூட்ரியன்ட் ரேஷியோ. ஸோ இப்போ இதோட சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ இந்த கிளைமேட் இஷ்யூஸை விட இது வந்து ரொம்ப சிவியர் த்ரெட்டாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வரும்னா, there will be a problem in Alps, there will be a problem in Himalayas as well as the Alaska. ஸோ இது வந்து இவ்வளோ நாள் நம்ம வந்து கிளைமேட் சேஞ்ச் அதோட த்ரெட்டாக தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போ இதை வந்து எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஒரு பயாலஜிக்கல் டிசாஸ்டராக நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம இந்த பயாலஜிக்கல் உள்ளே போகும்போது இந்த ஐஸ் ஆல்கேயோட காம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ சிங்கிள் செல்ட் எலாங்கேட்டட் ப்ரௌனிஷ் அண்ட் எலிப்ஸ் ஷேப்டு ஆல்கே. இதுதான் வந்து ஐஸ் ஆல்கே. அண்ட் இதோட ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃபங்க்ஷனல் லைக் பிளான்ஸ் அண்ட் தே வில் டூ த ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபார் த ரெஸ்பிரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது தே வில் இன்டேக் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் தே வில் ரிலீஸ் த ஆக்சிஜன் ஆஸ் அ பை ப்ராடக்ட். ஓகே, ஸோ இப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஆல்கைனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, டெஃபினெட்லி இட் வில் காஸ் த சீ லெவல் ரைஸ் அண்ட் ஓஷன் சர்க்குலேஷன். இப்போ வாட்டரோட டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் வாட்டரோட மூவ்மெண்ட்டில் இட் வில் கிரியேட் அன் இம்பேக்ட். அண்ட் எஸ்பெஷலி எந்த இடத்துல அது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட்லாண்டிக் ஓஷன் அண்ட் மெட்டீரியன் ஓஷனில் இருக்கக்கூடிய மெட்டீரியன் சி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஓஷன் வாட்டர்ஸை இது வந்து அஃபெக்ட் பண்ணும். அண்ட் அங்கே மட்டும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் வில் அஃபெக்ட் த குளோபல் கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா த குளோபல் ஆவரேஜை தாண்டி நம்மளோட கிளைமேட் வந்து தட் இஸ் நம்மளோட இது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு, டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. பட் இட் வில் அஃபெக்ட் இட் வெரி வேர்ஸ்லி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. And next one பார்த்தீங்கன்னா, the influx of fresh water into the ocean. ஸோ அந்த salinity level fresh waterரும் ஓஷன் வாட்டரும் மிக்ஸ் ஆகி அந்த salinity level மெயின்டைன் ஆகிட்டு இருக்குல்ல, ஸோ அப்போ அந்த இதையும் இட் வில் அஃபெக்ட். ஸோ அப்படி அது அஃபெக்ட் ஆகும்போது நியூட்ரியன் சைக்கிள் அஃபெக்ட் ஆகும். நியூட்ரியன் சைக்கிள் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா மெரைன் ஃபுட் செயின் வில் கெட் அஃபெக்டட். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எதுவுமே இல்லை. we want to do research on this, we want to research on the mitigation strategies. ஸோ குளோபல் வார்மிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரி பயாலஜிக்கல் டிசாஸ்டர்ஸை எப்படி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the climate models we need to work on. ஸோ அதனால தான் வந்து each and every countries, developing countries as well as the developed countries, what they are doing is, so they are fixing the target and they are moving towards the more eco-friendly and net neutrality achieve பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக they are taking various steps. அண்ட் கிரீன்லாண்டை பற்றி ஒரு ஸ்மால் டேட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ஐலாண்ட். இட் இஸ் த அட்டானமஸ் டெரிட்டரி ஆஃப் த டென்மார்க். எங்கே இருக்குன்னா, இட் இஸ் பார்டரிங் த அட்லாண்டிக் ஆஸ் வெல் அஸ் த ஆர்டிக் ஓஷன்ஸ். ஸோ இட் இஸ் லைங் பிட்வீன் த நார்த் அமெரிக்கா, யூரோப், கனடா டு த வெஸ்ட் அண்ட் ஐஸ்லாண்ட் டு த கோஸ்ட் ஆஃப் த ஈஸ்ட். ஸோ அப்படி இருக்கும்போது தட் இஸ் ஏன் நம்ம கிரீன்லாண்ட் பற்றி இதில் பார்க்குறோம் அப்படின்னா, இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் த வேர்ல்டு மேப் பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஸோ இதில் 80% ஆஃப் த ஏரியா இஸ் கவர்ட் பை த ஐஸ் ஷீட். அண்ட் இதோட கேபிட்டல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நியூக். ஸோ இட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த கிரீன்லாண்ட். அண்ட் தட் இஸ் இங்கே நம்ம பார்க்கும்போது தட் இஸ் திஸ் இஸ் த என்டையர் கிரீன்லாண்ட் அண்ட் திஸ் இஸ் இட்ஸ் கேபிட்டல். Okay, so the next article is, this is also quite important article. So internet shutdowns in India. So internet shutdowns அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, there is இந்த மாதிரி
அஃபெக்டட் ஏரியாஸ் இல்லை இந்த மாதிரி இதில் வந்து இந்தியா தான் எதெல்லாம் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணுமோ அதில் எல்லாம் வந்து நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாமல் அந்த இண்டெக்ஸ் ஒரு அந்த ரிப்போர்ட்ஸில் எப்பயுமே நம்ம வந்து கடைசியாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு 296 இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் 2024 296 இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ் நடந்திருக்கு. அதில் இந்தியாவில் மட்டும் 84, அதில் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டில் நடந்ததில் 28% இந்தியாவில் தான் இருந்திருக்கு. ஸோ இட் இஸ் த செகண்ட் ஹையஸ்ட் ஷட்டவுன்ஸ் அண்ட் மியான்மர் had the more disruptions than India. First one யாருன்னு பார்த்தீங்கன்னா மியான்மர், செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரி தட் இஸ் இந்தியா. ஸோ இந்தியாவில் எவ்வளோ இது இருந்துச்சு ஓகே, பட் 2023 ஜாஸ்தியாக இருந்துச்சு, 2024 கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ ஷட் டவுன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட் had affected the 16 states as well as the union territories in India. ஸோ அந்த இதில் மோஸ்ட் ஷட் டவுன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிப்பூர் ஹையஸ்ட், ஹரியானா 12 அண்ட் ஜம்மு காஷ்மீர் 12. ஸோ ஜம்மு காஷ்மீரை விட மணிப்பூரில் அன்ரெஸ்ட் ஜாஸ்தியாக இருந்திருக்கு அண்ட் மோர் இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம எவ்வளோ டேட்டா சொன்னோம், 84 ஒரு சம்திங் நம்ம சொன்னோமா. ஸோ 64 இது வந்து டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா 41 ரிலேட்டட் டு த ப்ரொட்டஸ்ட், ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணதுனாலேயே ஸோ இன்டர்நெட் ஷட் டவுன்ஸ் இருந்துச்சு. அண்ட் 23 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கம்யூனல் வயலன்ஸ். ஸோ இந்த டேட்டாஸ் ஆர் நாட் நெசசரி, பட் ஸ்டில் இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ் எல்லாமே நமக்கு எக்ஸாம் மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இட் வில் கிவ் அ ரியலி அ பூஸ்ட் டு த மார்க். ஸோ இப்போது வந்து பார்த்தீங்கன்னா 85 மியான்மர், 84 இந்தியா, 21 பாகிஸ்தான், ரஷ்யா, உக்ரைன், பாலஸ்டைன், பங்களாதேஷ், ஈராக், ஜோர்டன் அண்ட் சூடான். ஸோ இதுதான் வந்து த கிராஃப். பட் இந்தியா அப்படிங்கிறது இந்த மாதிரி இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரிக்கு இன்டர்நெட் ஷட் டவுன் அப்படிங்கிறது இட்ஸ் ரியலி there is great concern and a great black mark to the Indian economical development. ஓகே, ஸோ அப்போது ஒருத்தங்க வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது டே டு டே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஏன் பிளாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பிளாக் பண்ணுறதுக்கான லீகல் ப்ரொவிஷன்ஸ் நம்மளோட லாஸில் இருக்கா, எதன் அடிப்படையில் எந்த கிரவுண்ட்ஸில் அவங்க வந்து தெர் இஸ் இன்டர்நெட் பேன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா தட் இஸ் இட் இஸ் ஃபார் த பப்ளிக் எமர்ஜென்சி. ஸோ இந்தியன் டெலிகிராஃப் ஆக்ட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இஃப் தேர் இஸ் அன் எமர்ஜென்சி ஃபார் த பப்ளிக் நம்ம வந்து அந்த டெலிகிராஃப் ஆக்ட் படி இதை வந்து நம்ம இது பண்ண முடியும். சரி, அப்படி பப்ளிக் எமர்ஜென்சினா என்ன, அதுக்கான மீனிங் என்ன, அதுக்கான எதெல்லாம் வந்து பப்ளிக் எமர்ஜென்சிஸில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எங்கேயுமே கொடுக்க கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா law does not define the what qualifies an emergency or safety issue. இப்போ நம்ம வந்து நாமளாக அது கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஒரு வார்த்தைக்கு மீனிங் இல்லை அப்படின்னா அப்போ அவங்க கொடுக்குற அந்த டைமுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதுதான் மீனிங். அண்ட் அதை யூஸ் பண்ணாமல் தட் இஸ் த இந்தியன் டெலிகிராஃப் ஆக்டை யூஸ் பண்ணாமல் எப்பப்பெல்லாம் வந்து தட் இஸ் த செக்ஷன் 144 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் சிஆர்பிசியை இன்வோக் பண்ணுறாங்களோ, பட் இப்போ இந்த நம்பர் வந்து மாறிடுச்சு. ஸோ எப்போ வந்து இந்த சிஆர்பி 144 தடை உத்தரவு போடுறாங்களோ அப்போ எல்லாமே வந்து தட் இஸ் இன்டர்நெட் பேன் வந்து இருந்திருக்கு. ஸோ 144க்கும் இன்டர்நெட் பேனுக்கும் சம்மந்தமே இல்லை, பட் இருந்தாலும் அவங்க வந்து இதை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் இந்த 144 எதுக்காக அப்படின்னா டு ப்ரிவெண்ட் த அன்லாஃபுல் கேதரிங் ஆஃப் த பீப்புள் அண்ட் தட் இஸ் த மாஸ் கேதரிங்ஸ். ஒரு 5+ ஒரு 3+ பர்சன்ஸ் ஒரு இடத்துல கூடக்கூடாது அப்படிங்கிறக்காக தான் அந்த 144. பட் அதை வந்து இவங்க எதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா இன்டர்நெட் இதுக்காக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 2017 என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரரி சஸ்பென்ஷன் ஆஃப் டெலிகாம் தட் இஸ் சர்வீசஸ் பப்ளிக் எமர்ஜென்சி ஆர் பப்ளிக் சேஃப்டி ரூல் கொண்டு வராங்க. அண்ட் இதில் வந்து த ப்ரொசீஜர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கொண்டு வராங்க. பட் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா there must be a review, that is ஒரு advisory board இருக்கணும். அண்ட் அந்த இன்டர்நெட்டை அவங்க வந்து ஷட் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அதுக்கான ப்ராப்பர் ப்ரோட்டோகால்ஸ் அண்ட் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்கணும். அண்ட் அருணாதா தட் இஸ் அனு ராதா பேஷன் மிஸ்ஸஸ் யூனியன் ஆஃப் இந்தியா கேஸில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா it is not acceptable for the indefinite internet shutdowns. அண்ட் செக்ஷன் 144யும் நீங்கள் வந்து இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அண்ட் செக்ஷன் 144க்குனே வந்து ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸ் இருக்கும்போது அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் மட்டும் தானே அதை பாஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கும் இன்டர்நெட் ஷட்டவுன்ஸ்க்கு என்ன சம்மந்தம்? ஸோ அதனால அப்படி இருக்கும்போது நம்ம வந்து அந்த ஜென்யூன் ப்ரொட்டஸ்ட்ஸ் எல்லாமே 144 இம்போஸ் பண்ணி நம்ம வந்து அதை தடுக்கக்கூடாது. அண்ட் இட்ஸ் இஸ் நாட் பெர்மிட்டட் அண்டர் த தட் இஸ் ஜென்யூன் ப்ரொட்டஸ்ட்ஸ் ஆர்
permitted under the constitution. ஸோ அதனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணி இந்த இன்டர்நெட் ஷட் டவுன்ஸை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸோ தட் இஸ் ஆர்டிகல் 19 அப்படிங்கிறது யூசேஜ் ஆஃப் த இன்டர்நெட் இஸ் த பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி அண்ட் அது ஆர்டிகல் நம்பர் 19. அண்ட் அப்படி இருக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, ஸோ யூ கேன் that is cut the internet for a temporary period but not for the indefinite period. And அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து you need to issue the orders and proper imposition for invoking the restrictions under section 144 and internet shutdowns will be coming under the judicial scrutiny. ஸோ இதுதான் வந்து அந்த ப்ராப்ளம் நடந்ததுக்கு அப்புறம், ஸோ அந்த கேஸ்க்கு அப்புறம் ஜுடிஷியரி சொன்ன எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஓகே, ஸோ இன்டர்நெட் ஷெட்யூல்ஸ்லாம் வந்து மேண்டேட்ரியா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ் இன் ஃபேவர். சரி, எந்த ஒரு இது பண்ணாலும் டெஃபினட்டாக ஒரு பாசிட்டிவ்ஸும் இருக்கும் அண்ட் நெகட்டிவ்ஸும் இருக்குமா? ஸோ அப்போ பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் செக்யூரிட்டிக்காக தான் வந்து இன்டர்நெட் இதை வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது we can prevent the spread of misinformation and especially we can prevent the unlawful activities and security threats ஏதாச்சும் இருந்துச்சுன்னா we can address it. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா the temporary and targeted measure அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ ஒரு லாங் டேர்ம் ஆக்சஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா இல்லை ஸ்பெசிஃபிக் கன்சர்ன்ஸ்க்காக ஒரு there is இந்த மாதிரி இன்டர்நெட் நம்ம ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றனால என்ன ஆகுது அப்படின்னா, there is எஸ்பெஷலியாக இமீடியட்டாக நம்ம வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுது. அந்த ஒரு லிங்க்கை நம்ம வந்து பிரேக் பண்ண முடியுது. லிங்க்கை நம்ம பிரேக் பண்ணோம் அப்படின்னாவே டெஃபினட்டாக அந்த ஒரு நெக்ஸ்ட் நடக்கக்கூடிய இன்சிடென்சஸை நம்ம பாதி கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஸோ அப்படி எதை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா, தே ஆர் planning to prevent the unrest as well as the violence. இந்த violence or unrest எப்படி நடக்குதுன்னா, because of the organized. ஸோ ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு அதர் சோஷியல் மீடியாஸில் ஜஸ்ட் ஒரு மாஸ் கேதரிங் அதர்ஸ் அந்த ஒரு குரூப்ஸ் வச்சு இன்ஃபர்மேஷன்ஸை பாஸ் பண்ணி, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரொட்டஸ்டர்ஸ், ரயாட்ஸ், ஸோ அந்த சிவில் அன்ரெஸ்ட்டை நம்ம வந்து தடுக்க முடியும். அண்ட் அதர் இஸ் இதில் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஃபேக் நியூஸ் அண்ட் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இது பண்ண முடியுது. பட் ஆர்குமெண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது இட் இஸ் அஃபெக்டிங் த ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஸோ ஒருத்தங்களுக்கு ஸோ பேசுறது என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குதுங்கிறத ஷேர் பண்ணுறது, இது எல்லாமே இட் இஸ் த பேசிக் ரைட். ஸோ இட் இஸ் அஃபெக்டிங் இட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ த குளோபல் இமேஜ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ இந்தியாவில் ஒரு டெவலப்பிங் கண்ட்ரியில் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக வரக்கூடிய கண்ட்ரியில் ஸோ த இன்டர்நெட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ பேன் ஆன் இன்டர்நெட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஸோ அவுட் சைடில் குளோபல் பெர்ஸ்பெக்டிவ்ல டெஃபினட்டாக இந்தியாவோட இமேஜ் டவுன் ஆகும். அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கன்சர்ன்ஸ். ஸோ இப்போ வந்து இப்படி இருக்கும்போது ஸோ நம்மளோட ரோல், ஸோ இப்போ நம்மளோட பேசிக் நம்மளோட டெமோக்ரஸி என்ன சொல்லுதோ அது எல்லாமே இதாகும். அண்ட் ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாகும்போது எக்கனாமி எப்படி வளரும்? ஸோ எஜுகேஷனல் சேலஞ்சஸ் இப்போ தான் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ்டு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் த ஆன்லைன் கோர்சஸ். அண்ட் அதே மாதிரி எக்கனாமிக் டிஸ்ட்ரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது that is digital transactions, UPI transactions அந்த மாதிரி நம்ம அதிகமாக போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி இன்டர்நெட் பேன் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் நெசசரி unnecessary. அண்ட் நீங்கள் எந்த இடத்துல போடுறீங்க அதோட ப்ரொவிஷன்ஸை எதுவுமே டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம வந்து பப்ளிக்கு கொடுக்கறதில்ல. ஸோ அப்படி டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்காததுனாலேயே என்ன ஆகிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ பீப்புளுக்கு எதுக்காக போடுறாங்கன்னே தெரியறது இல்லை. And this one was also the most important article. Next article is India's rising LNG imports. So India that is நம்ம டேட்டாஸ் நம்ம பார்க்கும்போது ஸோ கிட்டத்தட்ட 7.1 billion cubic metric units வந்து USA கிட்ட இருந்து இது பண்ணியிருக்கோம். ஸோ that is 2024 the entire இயரில். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 71% நம்மளோட இம்போர்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸோட இம்போர்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இம்போர்ட் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னாவே நம்மளோட கண்ட்ரியில் ப்ரொடக்ஷன் கிடையாது. அண்ட் இம்போர்ட் ஜாஸ்தி ஆகுதுனாவே அதுக்கான ஸ்டோரேஜும் கிடையாது. அண்ட் அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எதுக்காக எல்என்ஜியை இவ்வளோ இதாக நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, அதுதான் வந்து இந்த ஆர்டிக்கலில் நம்ம பார்க்கலாம். ஸோ எல்என்ஜி அப்படிங்கிறது இட் இஸ் அ நேச்சுரல் கேஸ். அண்ட் இதில் மேஜர் கம்போசிஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மீத்தேன் தான் இருக்குது. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கேஸை -162 டிகிரி செல்சியஸ் ஒரு 260 ஃபாரன்ஹீட்டில் நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற ஒரு லிக்விட்ஸ் கேஸை ஒரு லிக்விட் ஸ்டேட்டாக மாற்றி அதை ஸ்டோர் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. எதுக்காக அப்படின்னா நம்ம வந்து அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் that is LNG அப்படிங்கிறது 90% methane and it is completely odorless, it is completely colorless, non-toxic and non-corrosive. அதனால எவ்வளோ தூரத்துக்கு வேணாலும் இதை வந்து ஈஸியாக டிரான்ஸ்ஃபார்ம் பண்ண முடியும்.
and in world level பார்க்கும்போது India is the third largest energy consumer and ஏன் அப்படின்னா இந்தியா குளோபலாக பார்க்கும்போது இந்தியாவில் தான் எனர்ஜி கன்சம்ஷனோட நீட் வந்து டே பை டே ஜாஸ்தியாக இருக்குது அண்ட் எனர்ஜி கன்சம்ஷனிங் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எக்கனாமிக் க்ரோத் அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப அட்மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்தியாவோட எல்என்ஜி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குன்னா ஸோ வி ஆர் ஹேவிங் த டெர்மினல்ஸ், வி ஆர் ப்ரொவைடிங் இட் வித் த பைப்லைன்ஸ், வி ஹாவ் த டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்ஸ் எல்லாமே இருந்தாலும் இட் இஸ் நாட் அட் ஆல் சஃபிஷியன்ட். ஸோ நமக்கு அந்தளவுக்கு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது, சிட்டி கேஸ் சிஸ்டம்ஸ் இருக்குது, எப்படி இருந்தாலும் எத்தனை இருந்தாலும் இட் இஸ் நாட் சஃபிஷியன்ட். ஸோ அப்படி எதனால அப்படின்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த கன்ஜெஷன், சப்ளை செயின் இன்எஃபிஷியன்சிஸ் அண்ட் லிமிட்டிங் இட்ஸ் ஃபுல் பொட்டென்ஷியல். ஸோ இப்போது நம்ம ஒரு யூனிட் இருக்குது அண்ட் அதில் வந்து 100 metric cubes நம்ம ப்ரொவைட் மேனுஃபேக்சர் பண்ண முடியும் அப்படின்னா அதில் 70 தான் வருது, டிரான்ஸ்போர்ட்டேஷனில் 10 போயிடுது, ஒரு 60 தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. And so that is US overtakes UAE. So 2013 so that is US became India's second largest LNG supplier. First one பாத்தீங்கன்னா செகண்ட் வந்து UAE இருந்தாங்க, இப்போ அந்த இடத்துல வந்து இந்தியா வந்துருச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் ஒன் இப்போ வரைக்கும் யார் இருக்காங்கன்னா கத்தார் தான் அதிகமாக LNG யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது இந்தியாவில் வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு மட்டும் 53.5% ஆஃப் த இதை நாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யூஎஸோட லிக்விஃபேக்ஷன் கெப்பாசிட்டி அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அண்ட் அவங்க எக்ஸ்போர்ட் இதை வந்து இதில் அதிகமாக இது பண்ணிக்கிறாங்க. அண்ட் மற்ற கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணும்போது அவங்களோட ப்ரைஸ் வந்து நல்லா காம்படிட்டிவ் ப்ரைஸாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ யூஎஸ்ஏ இங்கே இருக்குது, இந்தியா இங்கே இருக்குது அப்படின்னா இந்த ட்ராவல், ஸோ த கேப் ஆஃப் குட் ஹோப் தட் இஸ் த சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கோஸ்ட் லைனுக்கு வந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு வர்றது அப்படிங்கிறது, ஸோ த ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கிறதுனால ஸோ நம்ம யூஎஸ் கிட்ட இருந்து அதிகமாக நம்மளால் வாங்க முடியுது. ஓகே, ஸோ எதனால நமக்கு இது தேவைப்படுதுன்னா ஃபர்ஸ்ட் திங் இஸ் வி ஆர் ஆல்ரெடி வி ஹவ் ஸ்டார்டட் மூவிங் ஃப்ரம் த கோல். ஸோ நம்ம வந்து எது கிளீனஸ்ட் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால கோலோட யூசேஜ் கம்மியாயிருச்சு. அதனால தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த எனர்ஜி டைவர்சிஃபிகேஷன் அண்ட் டிரான்சிஷன் அண்ட் நெட் ஜீரோ கோல்ஸ். நம்ம வந்து 2070 இந்த நெட் ஜீரோ டார்கெட் எமிஷன்ஸ் அச்சீவ் பண்ணணும். ஸோ அப்படி அச்சீவ் பண்ணணும்னா நம்ம வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட்ஸ், அர்பனைசேஷன் அண்ட் சிட்டி கேஸ் நெட்வொர்க்ஸ், ஸோ இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைப்டு நேச்சுரல் கேஸ் அண்ட் லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த அர்பன் சிட்டிஸோட கனெக்டிவிட்டிஸ் எப்படி போகுது எல்லாமே பார்த்தீங்கன்னா பைப்டு நெட்வொர்க்ஸ் அண்ட் தட் இஸ் த பிஎன்ஜிஸ் வந்துருச்சு. அண்ட் இட் இஸ் த கிளீனஸ்ட் அண்ட் ஆஸ் வெல் அஸ் த சேஃபஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் த ட்ரெடிஷ்னல் குக்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இதனால தான் வந்து நமக்கு நிறையா டிமாண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அப்போ வந்து இதில் இந்தியாவில் என்னென்ன பிரச்சனைனா ஃபர்ஸ்ட் அண்ட் த ஃபார்மோஸ்ட் திங் இஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் பாட்டில் நெக்னஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா எல்என்ஜி டெர்மினல்ஸில் இருக்கக்கூடிய டிலேஸ் அண்ட் இன்எஃபிஷியன்ஸ். Next one, limited pipeline network, so underdeveloped pipeline networks. And last one பார்த்தீங்கன்னா last but not the least is storage issues. ஸோ நம்ம கிட்ட ப்ராப்பர் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது. ஸோ அதனாலேயே நம்ம வந்து மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஸ்டோர் பண்ண முடியாது அண்ட் நிறைய இம்போர்ட் பண்ணதில் இருந்து ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கு இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸோ தே ஹவ் லான்ச் த எனர்ஜி டிரான்சிஷன் பாலிசி, national gas grid expansion of city gas distribution, development of new LNG terminals and priority gas allocations. So இது எல்லாமே வந்து government have already taken the measures, but despite of all these things still the challenges prevail. ஸோ அதுதான் வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. ஸோ அப்போ அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்னா பை அட்ராக்டிங் மோர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த இன்சென்டிவ்ஸ். And that is we are making the simplification of the regulatory mechanisms, small scale LNG development plans within the India with the help of the entrepreneurs and supporting the schemes. Public private partnerships are mandatory in developing the LNG gas plants. So இப்போ நம்ம 2070 target பண்ணி நம்ம work பண்றோம் அப்படின்னா definitely these things are mandatory. So that's it for today's news analysis. Hope these articles would be helpful for your preparation. In case if you have any doubts, you can ask your doubts in the comment section. So please don't hesitate to ask your doubts. Thank you.